எல்லாம் வல்ல என்னுடைய அன்பு பெருமானுடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் உணர்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய சிவஞான அருள்நீர் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்களிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமூலருடைய திருமந்திரம் நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. 2ஆம் தந்திரம் தீர்த்த உண்மை என்ற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். சைவ மரபில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றும் சிறந்து எடுத்து பேசப்படுவது. அதனால் திருத்தலங்களை நோக்கி நாம் செல்லுகிற பொழுது அது தலயாத்திரை என்று சொல்லப்படும். நல்ல தீர்த்தங்களிலே நீராடி புண்ணியம் பெற வேண்டும் என்று செல்வது தீர்த்த யாத்திரை என்று சொல்லப்படும். இப்பொழுதெல்லாம் பாத யாத்திரை என்று ஒன்று இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட தலம், அவர்களுக்கு விருப்பமான ஒரு தலத்தை நடந்து சென்று தரிசிப்பது என்பது பாத யாத்திரை என்கிறார்கள். அந்த பாத யாத்திரை என்பது மட்டும் இந்த காலத்திலே தோன்றியிருக்கின்ற ஒன்று. காரணம், அருளாளர் பெருமக்கள் எல்லாம் சென்றது பெரும்பாலும் அவர்கள் பாத யாத்திரை தான் செய்தார்கள். அவர்களெல்லாம் அந்த காலத்தில் வாகனமோ வசதியோ எதுவும் இல்லை. அதனால்தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு தனியாக பல்லக்கை தந்திருக்கிறான் பெருமான். குழந்தை அது நடக்க முடியாது என்பதனாலே அந்த ஒரு விதிவிலக்கு தான் தவிர சுந்தரருக்கு கூட பல்லக்கு தந்ததாக நமக்கு இல்லை. ரொம்ப தோழராக இருந்திருக்கிறார் என்றாலும் பொன்னை கேட்டிருக்கிறார், அதே போல மற்றவன் கண்ணை எல்லாம் கேட்டிருக்கிறார். பல்லக்கை கேட்டிருந்தால் அவர் கொடுத்து தான் இருப்பார். ஞானசம்பந்தருக்கு கொடுத்த அந்த பரிசு நமக்கு வேண்டாம், அதை கேட்கக்கூடாது, அது முறையல்ல. ஏனென்றால் ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசரையும் அவர் குருவாக எண்ணுகின்றவர். குருவாக எண்ணுகின்ற ஞானசம்பந்தருக்கு கொடுத்த அந்த தனி விதிவிலக்கு, தனி பரிசு நமக்கு பொருந்தாது என்றுதான் அதை பற்றி அவர் சிந்திக்கவில்லை. எனவே அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் அவரும் நடந்துதான் சென்றிருக்கிறார். அதனால்தான் திருவொற்றியூரை விட்டு வருகின்ற பொழுது அவருக்கு பார்வை இல்லாத காரணத்தினாலே ஒரு ஊன்றுகோலாவது எனக்கு வழி பார்க்க வேண்டும் அல்லவா, பார்வை இல்லாமல் நான் நடந்து போகிறேன், எனக்கு ஊன்றுகோல் தா என்று சொன்னால் அவர் நடந்துதானே வந்திருக்கிறார் என்று தெரிகிறது. அதனால் இப்பொழுது இருக்கின்ற பெருமக்கள் அவர்கள் சென்றது போல நாமும் பாத யாத்திரை செய்வது புண்ணியம். வாகனங்கள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம். அருளாளர்கள் சென்றது போல நாமும் செல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் பாத யாத்திரையை தொடங்குகிறார்கள். அது ஒரு மரபாக இப்பொழுது நமக்கு வந்திருப்பதை பார்க்கிறோம். என்னுடைய தந்தையார் சொல்லுவார்கள், அப்பொழுதெல்லாம் அவர்கள் காலத்திலேயே கூட திருவண்ணாமலை என்று சொன்னால் திருவண்ணாமலைக்கு நடந்துதான் சென்றிருக்கிறார். அந்த காலத்தில் செங்கல்பட்டு வந்து ஒரு புகைவண்டி அதை பிடித்து விழுப்புரம் போய் அங்கிருந்து நடந்து போகலாம். கொஞ்சம் தொலைவு குறையும். ரொம்ப முடியாதவர்கள் அப்படி சென்றிருக்கிறார்கள். ரொம்ப தூரம் நடக்க முடியாதவர்கள் அப்படி சென்றிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான எங்கள் உறவைக்காரை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய நேற்று கூட சொன்னோம் இல்லையா, கவிராயர், குமரகோட்ட வித்வானாக விளங்கிய கவிராயர் சோனாசல பாரதியார் அவர்களெல்லாம் நடந்துதான் சென்றிருக்கிறார்கள். அந்த மழையூர் என்று நடந்து போகிற பொழுது மழையூர் என்று நாங்கள் வரும். அந்த மழையூருக்கு பக்கத்தில் ஒரு மடு உண்டு. அதில் ஒரு காற்று ஆறு.
திடீரென்று அந்த காலத்திலே வெள்ளம் வந்துவிடும். கார்த்திகை மாதம் மழை, பெருவெள்ளம் கடக்க முடியாமல் கூட வந்துவிடும். அதுபோல ஒரு முறை செல்லுகிற பொழுது கடக்க முடியாமல் பெருவெள்ளம் போகிறது. ஒரு நாள் 2 நாள் தங்கினால் அங்கே தீபம் பார்ப்பதற்கு கூட தடையாக போய்விடலாம். அவர்கள் குறிப்பிட்ட நாளிலே செல்ல வேண்டும். அதனால் கவிராயரும் அங்கே இருக்கிறார். அங்கே இருந்து என்ன பண்ணுறது, மழை வந்தால் என்ன பண்ணுறது, கடக்க முடியல. அப்பொழுது அங்கே இருக்கின்ற அன்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவரை பற்றி தெரியும் இல்லையா, வெள்ளம் வடிவதற்கு நீங்கள் பாட்டு பாடக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார். ஏன்னா மழை வருவதற்காக அவர் பாடியிருக்கிறார். அதுபோல் வெள்ளம் வருகிறது வடிவதற்கு பாடக்கூடாதா என்று அவர் கேட்டிருக்கிறார். அந்த காலத்தில் வாங்க, அந்த காலத்தில் அவர் ஆனந்த கழிப்பு என்று அந்த அந்த ஆண்டு ஆனந்த கழிப்பு என்று அவர் போட்டு பதிப்பித்து அதை கொடுப்பதற்காக செல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் பொழுது ஒரு புதிய பாமாலை எழுதி அவர்கள் 10 பாட்டு எழுதி அவர் கொடுப்பது வழக்கம். அதைத்தான் பின்னாலே என்னுடைய தந்தையாரும் பின்பற்றினார்கள். ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் 65 ஆண்டு காலம் தந்தையாரும் அதுபோல் செய்தார்கள். அதனால் அவர் கவிரா என்ன செய்தாரா, ஒரே வரிதான் பாடினாரா, 2 வரிதான் பாடினாரா. காரைக்கால் அம்மை கைலை தலையால் நடந்தாள், ஊரை காலால் நடக்க ஒண்ணாதோ அண்ணாமலையினரா. எப்படி உருகி அவங்க பாடியிருக்க, ஒரே வரிதான், ஒரு வரிதான் பாடினார். அற்புதத்திருவந்தாரி பாடிய அம்மையார் கைலாயத்திற்கே தலையால் நடந்து சென்றார்கள். உன்னுடைய ஊருக்கு எங்களால் நடந்து கூட வர முடியாதா, காலால் நடக்க கூட முடியாதா என்று வருந்தி பாடி அந்த பக்தியோடு ஒரு பாடி இருக்கிறார். காரைக்காலம்மை கைலை தலையால் நடந்தாள், ஊரை காலால் நடக்க ஒண்ணாதோ அண்ணாமலையினார். ஒரு மணி நேரத்தில் வற்றி போச்சு தண்ணி இல்லை, சாதாரணமாக நடந்து போனாங்க. இதெல்லாம் அப்பா சொல்லியிருக்காங்க. அது அப்படி அருள் வாக்குடா அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அன்றைக்கும் திருவண்ணாமலைக்கு நடந்துதான் சென்றிருக்கிறார். பாரதம் நமக்கு ஐயா வந்திருக்கிறதுனால பாரத நினைவு வருது நமக்கு. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செய்கிறான், தீர்த்த யாத்திரை சருக்கும்னே இருக்குது, தீர்த்த யாத்திரை செய்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற 3ல் சைவ மரபிலே மூர்த்தியை நோக்கி நாம் செய்கின்ற யாத்திரை தல யாத்திரை. புண்ணிய நீரிலே ஆட வேண்டும், புண்ணிய துறைகள் ஆடி. ராமாயணத்தில் ராமனை காட்டுக்கு அனுப்புகிற பொழுது பூழிவெம் காணம் நன்னி புண்ணியத்துறைகள் ஆடி, புண்ணியத்துறைகளெல்லாம் நீ ஆட வேண்டும் என்று கையை வரம் கேட்கிறார், வரம் சொல்கிறார், ஆணையிடுகிறார். அதுபோல் புண்ணியத்துறைகளெல்லாம் ஆடுவது இருக்கிறதே, அது தீர்த்த யாத்திரை. இப்பொழுது நாம் பெரியவர்களை நோக்கி அவர்கள் நடந்தார்கள் அல்லவா, அதுபோல் நாம் நடக்க வேண்டும் என்று போவது பாத யாத்திரை என்று பார்க்கிறோம். அரசியல்வாதிகள் கூட இப்பொழுது பாத யாத்திரை செய்கிறார்கள். அவங்களும் கூட அது ஒரு போராட்டமாக செய்கிறாங்க. நாம் அதை நோன்பா செய்கிறோம், அவர்கள் அதை போராட்டமாக செய்கிறார். அதனால் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பது மிக முக்கியமாக சொல்லப்படுவது. அதைத்தான் நாம் நேற்று சொன்னோம். அப்பர் பெருமான் பாடுகிற கூற்றாயினவாறு பதிகத்தில் கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடும்பலை நான் செய்தறியேன் பாடினார். அதிகை கெடில வீரட்டானத்துவரை அம்மான் என்று முடிக்கிறார் பாட்டு. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பெரியால் வணங்குவன் ஆற்றேன், இந்த குடர் வலையை ஆற்றேன் அடியேன், அதிகை கெடில வீரட்டான துறை அம்மான். அதிகை என்பதாலே அது தலம், கெடிலம் என்பதாலே தீர்த்தம், வீரட்டானத்து உரைகின்ற அம்மான் என்பதாலே மூர்த்தி என்று அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பதை அங்கே ஒரு வரியிலே அவர் பாடியிருக்கிறார் என்று பார்க்கும். அதுபோல நமக்கு பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் என்றும் கூட பாடுறார் இல்லையா, நம்முடைய சுந்தர பெருமான் பாடுறார் இல்லையா. அது மூர்த்தி தலம் தீர்த்தம் 3 முக்கியமானது.
நேற்று சொன்னபடி தண்ணீர் தான், அது வெறும் தண்ணீர் தான். தண்ணீராக இருந்தாலும் அந்த தண்ணீரை நாம் பெருமானுடைய அருளாக பார்க்கிறோம். திருவள்ளுவர் அந்த அடிப்படையில்தான் கடவுள் வாழ்த்து என்று பாடிய பின்னால் வான் சிறப்பு என்று வைக்கிறார். இறைவனுடைய அருளை நாம் நேரடியாக உணர்வது என்பது மழையினால்தான். அந்த மழை பொழிகிறது என்று சொன்னால் அதை பற்றி நிறைய அறநூல்கள் ஒன்றொன்று சொல்லுகிறது, இலக்கியங்கள் கூட சொல்லுது. இவரும் சொல்ல போறார். நல்லவர்கள் இல்லை என்றால் அங்கே மழை வாய்ப்பு குறையும். இப்ப நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை ஏன் பண்ணார் அவர்? ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நல்லவன் கிடையாது, அது அவருக்கும் தெரியும். எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் நல்லவராக இருக்கிறாங்க. அவன் பண்ணாத அட்டுழியம் கிடையாது. அதை இலக்கியங்களை சொல்லுவாங்க. ஒரு தலை சொல்லுவான், என்னை அவன் பார்க்கிறேன்னு சொன்னான், இன்னும் அவன் சூளுரைத்து விட சென்றான். ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி வந்துடுறேன்னு போனான். சூளுரைத்து விட்டு போனான், ஆனால் இன்னும் என்னை பார்க்கல என்று சொல்வதை எப்படி சொல்றா? அவன் நாடு, அவனுடைய நாட்டில் இலங்கும் அறிவித்தே அந்த மலையெல்லாம் அறிவு வருகிறதே சூழ் பேணால் பொய்த்த மலை அங்கே இலங்கும் அறிவித்தேன்றான். சத்தியத்தை தவறி போயிட்டான். அவன் நாட்டில் எப்படி மழை பெய்து அறிவு வருதுன்னு கேட்கிறான். சூழ் பேணான், சத்தியத்தை தவறிட்டான், சந்திக்கல. அவன் நாட்டில் எப்படி மழை பொழியுதுன்னு சொல்லாம அவன் மலையில எப்படி அறிவு வருதுன்றான். மலையில மழை பெய்தாதானே அறிவு வரும். அப்போ அது சத்தியம் தவறினால், தீமைகள் நிறைந்தால் உங்களுக்கு மழை பொழியாது. இன்றைக்கு ஏன் அபயார் காலமே, அதை இன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கு எவ்வளோ அட்டூழியம் பண்ணுறோம் நமக்கே தெரியுது. நம்ம சார்ந்தவர்கள் எப்படி அட்டூழியம் பண்ணுறாங்கன்னு எல்லாம் தெரியுது. எப்படியா மழை பெய்யுது, ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது நமக்கு இல்லையா? மழை பெய்தா ஆச்சரியம் தான். அதுதான் பதில் சொன்னார், உங்களுக்காக பெய்யுதுன்றார் அவ்வையார். நல்லார் யாரோ ஒருத்தர் இருக்கிறான், 2 பேர் இருக்கிறான், அவருக்காக பெய்யுது மழை. ஏனென்றால் விவசாயி உழவன் தண்ணீர் பாய்ச்சுவது நெல்லுக்கு தானே பாய்ச்சறான். நெல்லுக்கு பாய்ச்சுகின்ற நீர் எங்கே போகுது? முதல்ல எங்கே போகுது என்றால் வரப்பில் இருக்கிற புல்லுக்கு தான் பாயுது முதல்ல, அப்புறம் தான் நெல்லுக்கு பாயுது இல்லையா? அதுதான் அழகா சொல்றார், நெல்லுக்கு இறைத்த நீர் அது நேராக கொண்டு போய் கொட்ட முடியாது பைப்பில். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடினார். வாய்க்கால் எது இருக்குது? புல்லுக்கும் அங்கே பொசியும். முதல்ல அதுதான் எடுத்துக்குது, அதற்கு பின்னால் தான் நெல்லுக்கு போகுது. தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும். அவரெல்லாம் அந்த மழையை பெறுகின்ற தகுதி அவளுக்கு இல்லை. இருந்தாலும் நல்லவர்கள் இருப்பதாலே மழை பொழிகிறதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த பாட்டு இன்னைக்கு நமக்கு பொருத்தம். இன்றைக்கு மழை பொழிகிறது என்று சொன்னால் இந்த ஊரில் யாரோ நல்லவர் இருக்காங்கப்பா. இளங்கோவடிகள் வானம் பொய்யாது, பலம் பிழைப்பு அறியாது, நீள்நிலவேந்தர் கொற்றம் சிதையாது, பத்தினி பெண்டிரு இருந்த நாடு. பத்தினிகள் வாழ்கின்ற நாட்டிலே வானம் பொய்க்காதுன்ற, மழை பொழியும், தவறாது. நம்முடைய சங்க இலக்கியங்களில் பெண்களுடைய கற்பை பற்றி சொல்கிற பொழுது மழை வளம் தரும் கற்பினாள், மழை வளம் தருகின்ற கற்புடையவர்கள் என்று பாடுறாங்க. நம்ம சில சேக்கிழாரும் படி சொல்லுவார், மழை வளம் தருகின்ற கற்பு என்பதால் தான் திருவள்ளுவர் பெய்யன பெய்யும் மழையினர். தெய்வம் தொடாது கொடுமை தொழுகின்ற அந்த கற்பனை பெண்கள் மழை பெய் என்றால் பெய்யும். அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஏன் அப்படி சொல்லணும்? மழை ரொம்ப நன்மை செய்யும் நமக்கு, அது இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் உழவர்களுக்கு பெரும்பாலும் தக்க நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது. காலம் தவறி பெய்யலாம், பருவ காலத்தில் நிறைய பெய்து அழிக்கலாம்,
பெய்யாமலும் போகலாம். இப்படி 3 இருக்கு. அதான் கெடுப்பதும் வள்ளுவர். கெடுப்பதும் மழை எப்படி கெடுக்குது, அதிகமாக பெய்து கிடக்குது, பருவம் தவறி பெய்து கிடக்குது, பெய்யாமலும் கெடுக்குது. இருந்தாலும் அந்த மழையை நாம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதனால் அவர் என்ன சொல்றார், ஒருவேளை கற்புடைய பெண்களெல்லாம் இருப்பதாலே மழையே இப்பொழுது பெய் என்று சொன்னால் அந்த பெய்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். சரி போதும் நிறுத்து, இந்த குழாயை திருப்பி நடத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறுத்திட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நம்முடைய கட்டுப்பாடு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மழை பெரிய நல்ல மழை அது இல்லையா? நில்லுன்னா நிற்கிறது, பொண்ணு போகிறது. அது இல்லை. சுந்தரம் இப்படி பாடுறார். திருப்புன்கூரில் தான் பாடுகிறார். பாடுற பொழுது ஏயர்கவன் கலைக்காம நாயனாரோடு போய் பாடுறார். என்ன ஆயிற்று, வயலெல்லாம் நீரில் என்றார். எடுத்து வயலில் நீரிலை பாட்டே அப்படியே ஆரம்பிக்கிறது. வயல்ல நீர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பொதுவாக மழை பெய்யவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நாள் ஆக ஆக ஒன்றுன்னா வற்றி போகும். ஊருணி என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் இருக்கிற குளம் வற்றி போகும், வீட்டில் இருக்கிற கிணறு வற்றி போகலாம், ஊரில் இருக்கிற ஏரி வற்றி போகலாம். இதெல்லாம் மழை இல்லாததுனால. வயலில் கொஞ்சம் இருக்கும், ஏன்னா சின்ன இடம், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அங்கேயும் வற்றி போச்சுன்னா அங்கேயும் இல்லை, வயல்லையும் தண்ணீர் இல்லை, வற்றி போயிற்று என்று என்ன செய்தார்களாம், மாநிலம் தருவோம் நாங்களாம். பெருமானே, உங்களுக்கு உங்கள் கோயிலுக்கு நாங்கள் இடம் தருகிறோம், நிலம் தருகிறோம் என்று வேண்டினார்கள். எனவே என்ன ஆயிற்று, பெருமானதன் நிலம் தரன்னு சொன்னதுனால அடிக்குதான் மழை, நிறுத்த முடியல. அவரும் அப்படிதான் இருக்கிறான்னு தெரியுது இல்லையா, ஏதோ வாங்கிட்டு தான் கொடுக்குறான்னு தெரியுது இல்லையா. மாநிலம் தருகிறோம் என்று சொன்னார்கள். வயலில் நீரிலை மழை வளம் என்று சொன்ன உடனே மாநிலம் தருகிறோம் சொன்ன உடனே அடிக்குது, மழை அடிச்ச உடனே என்ன பண்ணுறது, நிற்க வேண்டியதா, போதும்ன்றாங்க. போதுன்ற ஆளுக்கு நின்று வந்துட்டே இருக்கு. எனவே என்ன பண்ணாங்களாம், மறுபடியும் கேட்டாங்களாம், பெயர்த்தும் பன்னீர் வேலி, வாங்க பெயர்த்தும் பன்னீர் வேலி நிலம் கொண்டார் என்று பாடுற. அந்த பெயர்த்தும் பன்னீர் வேலி என்று சொல்றதுனால மாநிலம் தருகோம் என்று சொன்னது எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 12 வேலி தரம் சொல்லியிருக்காங்க. பெயர்த்தும்னா மறுபடியும் அர்த்தம், 12 வேலி உனக்கு தரும் என்று சொன்னாங்களாம். சொன்ன உடனே மழை பொழியுது. சரி, அவ்வளோ சொத்து வருதா கோயிலுக்கு அப்படின்னு நிறைய பெருமான் கொடுக்குறார். ஆனால் அது நிற்காத காரணத்தினாலே பெயர்த்தும் பன்னீர் வேலி தருகின்றோம் என்று ஏயர்கோன் கலிக்காமன் கொண்ட அந்த ஈரறிவேலி பன்னீர் வேலின்னு பாடுறார். அதெல்லாம் என்ன செய்யுது, அது என்ன வரலாறு தெரியுது, ஊரில் மழை பெய்யாதனால ஊர் மக்கள் வேண்டிக் கொள்ள ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பன்னீர் வேலி கொடுத்துருக்காங்க. மழை நிற்கல. அப்போ மீண்டும் தருகிறோம்னு சொன்னபொழுது ஏயர்கோன் கலைக்காம என்ன பண்ணாரா, அதை நான் தரேன்னாரா. ஊர் மக்கள் நீங்கள் தர வேண்டாம் பெருமானே, நான் தருகிறேன் என்று ஏயர்கோன் கலைக்காமல் வேண்டிக் கொண்டதாலே பெருமான் அந்த மழையை நிறுத்தினார் என்று அங்கே ஏயர்கோன் கலைக்காம நாயரை சிறப்பித்து பாடுறார், சிறப்பித்து அங்கே பாடுறார். அதனால் மழை இல்லாமல் இருந்த காலம் இருக்கிறது. அது பெருமானை வேண்டி அந்த மழையை பெற்றிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நிபந்தங்கள் தந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதனால் பெருமானுடைய அருளால் வந்தது தீர்த்தம் என்பது. கடலுக்கு முன்னீர் என்று ஒரு சொல் உண்டு. முன்னீர் என்றால் கடல். அந்த முன்னீர் என்ற சொல்லுக்கு உரை எழுதுகின்ற பொழுது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இந்த மூன்றும் சேர்ந்தது முன்னீர் என்று அவங்க உரை எழுதுறாங்க. அப்படி ஆனால் அடியார்க்கு நல்லார், சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் அந்த முன்னீர் என்பது அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா ஏற்கனவே கடல்ல நீர் இருக்குது, தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீரைத்தான் மேகம் கொண்டு மழை பொழியுது. மழை பெய்தால்தான் ஆற்று நீர், ஆற்றிலே விழாமல் நீர் போனால்தான் ஊற்று நீர். எனவே மழை நீருக்கும் ஆற்று நீருக்கும் ஊற்று நீருக்கும் காரணமாக இருப்பது கடல் தான்.
இந்த மழை பெய்து கடல் நிறையல, ஆறு கலந்து கடல் நிறையல, ஆற்றுக்கும் ஊற்றுக்கும் மழைக்கும் காரணமாக இருப்பது கடல் நீர் என்பதாலே முன்னீர் என்பதை முந்து நீர், முன்னே இருந்த நீர் என்று கொள்ளலாம். ஒரு குறிப்பு சொல்ல, முந்து நீர், முன்னே இருந்த நீர் என்று சொல்லலாம். முதல்லே அது இருக்கிறது, அது மழையால் வந்தது கிடையாது. முந்து நீர் அது முன்னீர் ஆயிற்றுன்றான். அதை விட அடியார்க்கு நல்லார் படைத்தல், காத்தல், அடித்தல் என்ற அந்த மூன்றையும் செய்கிறது. மூன்று தன்மை உடையது. கடல் தண்ணீர் இல்லை என்றால் உயிர்கள் வாழ முடியாது. அது நம்மை காக்கிறது. இப்படி மழை பெய்து காக்கிறது, மழையை படைக்கிறது. அதுதான் மழையை படைக்கிறது. பின்னாலே பொங்கினால் அழிக்கிறது. எனவே படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தன்மையும் உடையது என்பதாலே அந்த முன்னீர் என்கிறார். தொல்காப்பியத்தில் கடல் கடந்து பொருள்களை தேடி இருக்கிறார்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது நம்முடைய பழமொழி. அதனால் அந்த காலத்தில் பாய்மரக் கப்பலில் சென்றுதான் அவர்களெல்லாம் கடல் கடந்து பொருள் தேடி இருக்கிறார்கள். தொல்காப்பியர் குறிப்பு என்ன சொல்கிறார்? அப்படி பொருள் தேடுகிற பொழுது முன்னீர் வழக்கம், முன்னீர் வழக்கம் என்றால் கடல் கடப்பதுன்னு அர்த்தம். மகடுவோடு இல்லை என்றார். மனைவியை அழைத்து கொண்டு போவது இல்லை. 3 ஆண்டு காலம் குறைந்தது அவர் சொல்கிறாங்க. 3 ஆண்டு காலம் கடல் கடந்து போய் அவர்கள் பொருள் தேட மனைவி வீட்டோடு இருக்கணும், அவளை அழைத்து கொண்டு போகிற வழக்கம் இல்லை என்று எழுதுகிறார். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னு எழுதுகிறார். அதனால் கடலோடும் ஆரோடும் நமக்கெல்லாம் நிறைய தொடர்பு உண்டு. அந்த தீர்த்தத்தை நாம் பெருமானாக எண்ணித்தான், அவருடைய அருளாக எண்ணித்தான் நாம் செய்கின்றோம். வள்ளுவர் ஒரு குறிப்பு சொல்லுகிறார். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு என்று சொல்கிறார். மாணிக்க வாசகர் யாதினி பெற்றது ஒன்று என்பால் என்று சொல்கிறார் இல்லையா? அதுபோல பெருமான் செய்கின்ற அருளுக்கு நாம் என்ன திருப்பி தர முடியும்? நாம் என்ன செய்ய முடியும்? அவன் என்ன கேட்குறானா? இல்லை நாம் தந்து தான் அவனுக்கு அது நிறைய போகுதா? ஏதோ நம்முடைய அன்பினாலே சிலவற்றை நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு வேண்டிக்கிறோம். அதனால் மழை பெய்கிறது என்றால் இந்த நிலம் என்ன தந்துவிடும்? என்ன செய்யும்? ஒன்றும் தர முடியாது. கைமாறு செய்ய முடியாது. அந்த கைமாறு செய் என்று மழையும் எதிர்பார்க்கலை. அதுபோல் பெருமானும் ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு உதவுகிற பொழுது கைமாறு கருதாமல் செய்கிறான், பெருங்கருணையாலை செய்கிறான் என்பதனால்தான் இந்த மழையை பெருமானுடைய அருளாக வேறு உருவமாக நாம் சொல்லுகிற வழக்கம் உண்டு. திருவள்ளுவரும் அப்படித்தான் கடவுள் வாழ்த்து சொல்லி பின்னாலே வான் சிறப்பு என்ற ஒன்றையும் அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும். அதனால் நம்முடைய தீர்த்தங்களுடைய பெருமை அதான் நேற்று பார்த்தோம். 3வது பாட்டு நம்ம பார்த்தோம். உள்ளத்தில் உள்ளே உணரும் ஒருவன் உள்ளத்தில் கள்ளத்தில் ஆறும் கலந்து அறிவார் இல்லை, வெள்ளத்தை நாடிவிடும் அவர் தீவினை பள்ளத்தில் இட்டதோர் பத்தல் உள்ளானே என்று சொல்றார். அதாவது உள்ளத்திலே இருக்கின்ற பெருமானை உணராமல் வெளியிலே சென்று நீராடுகிறார்கள். பல வகையான தீர்த்தங்களுக்கு சென்று நீராடுகிறார்கள். அதெல்லாம் கள்ளம்ன்றார். கள்ளம் என்றால் வஞ்சனைன்னு அர்த்தம். வஞ்சனையாலே மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக இத்தனை தீர்த்தம் ஆடின அத்தனை தீர்த்தம் ஆடினு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கள்ளத்தில் ஆறும் கலந்து அறிவார் இல்லை. மனதிலே வஞ்சனை வைத்து கொண்டு இருந்தால் அவனை அறிய முடியாது. உள்ளத்திலே இருக்கின்ற பெருமானை உண்மையாக இருந்தால் உணரலாமே தவிர வஞ்சித்து உணர முடியாது அப்படின்றார். அது எதுபோல என்பதற்கு சொன்னார். வெள்ளத்தை நாடிவிடும் அவர் தீவினையினர். வெறும் தண்ணீராக தீர்த்தமாக எண்ணிக்கொண்டு செய்கிறாங்களே அது அவருடைய தீவினைன்றார். பெருமானை அறியாமல் குளிப்பதற்கதே நீராடுவதற்கதே அது தீவினை. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். பள்ளத்தில் இட்டதோர் பத்தல். பத்தல் என்றால் நீர் முகக்கின்ற கருவி. உங்களுக்கு அதை எழுதியிருப்போம் குறிப்பில். அந்த காலத்தில் கவலை ஓட்டுவாங்க. ரெட்டமா வண்டி வைத்து அந்த கீழே கிணறு இருக்குது, பெரிய கிணறு, பெரிய சால் இப்படி இருக்கும்.
அது அலுமினியத்தில் இருக்கும், பெரும்பாலும் கொஞ்சம் லேசாக இருக்கும். அது பெரிய வாயாக இருக்கும், அப்படியே அப்படியே முள்ளும். அதற்கு இடையில 2 மாட்டை வைத்துட்டு உட்கார்ந்து ஓட்டுவாங்க. அது சால் இருக்கிறது தான். அப்படி இப்படி போகிற பொழுது அப்படியே கீழே போகும். அது முண்டுக்கிட்ட உடனே மறுபடியும் ஓட்டுவாங்க, அப்படியே கொண்டு வந்து பாயும். அப்படி தான் அந்த காலத்தில் பாய்ச்சினார்கள். நானே இப்போ இல்லை, இது இப்போ எங்கே எல்லாம் பம்ப் செட்டாக போச்சு. ஏறு அது ஏற்றம் இறைக்கிறது, அதுவும் உண்டு. ஏற்றம் இறைக்கிறதும் உண்டு. அது இன்னும் கஷ்டம். உயரத்தில் ஏறணும். ஏற்ற வேறு ஒருத்தர் இப்படி இழுக்கணும் இல்லையா? அது கஷ்டமானது. அது காலையில் போயிடுவாங்க, விடியற்காலம் போயிடுவாங்கன்னு சொல்லி. எல்லாம் அப்படி தான் விடியற்காலம் அப்படி செய்கிற போது தான் ஒரு காலையிலே போயிடுவாங்க. விடியற் காலையில் ஒரு 7-8 மணி ஆன உடனே வீட்டிலேருந்து அவங்க மனைவி கஞ்சி கொண்டு வருவாங்க. தொலைவிலே பார்த்துட்டு சரி இறங்குவாங்க. அதுபோல் கம்பன் போகிறான். கம்பன் போன பொழுது ஒரு பாட்டு ஏற்ற பாட்டுன்னு இருக்கு இல்லையா? மூங்கில் இலை மேலேன்னு அப்படின்னு சொன்னாரா, அப்படியே நின்றுட்டாரா. இல்லைடா, மூங்கில் இலை மேலே சொல்கிறாடா இந்த ஆள், இன்னாடா என்றுவார். அது கூட அவன் கஞ்சி கொண்டு வந்துட்டான். அப்படியே நிறுத்திட்டு இறங்கிட்டான். அவன் கஞ்சி சாப்பிட இறங்கிட்டான். இவர் என்னடா மூங்கில் இலை மேலே, மூங்கில் மற்றொன்றுக்கு அதில் என்னடா இருக்குன்னாலும் யோசித்தார். அவருக்கு ஒன்றும் புலப்படலை. பின்னால் ஏறிக்கொண்டு மறுபடியும் பாடுறான். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே அப்படின்னாலும் இது தெரியாத போச்சுப்பா நமக்கு என்று வருந்தினார் என்று சொல்கிறோம் இல்லையா? ஔவையாருக்கு எப்படி சுட்ட படம் வேண்டுமோ சுடாத படம்னு சொன்னாங்களோ, அதுபோல் கம்பருக்கும் சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவர் காலத்தில் நடந்தா இல்லையான்னு சொல்ல முடியாது. பெரும் புலவர்கள் கூட சில சமயங்களில் அப்படி இருந்து விடுவாங்கப்பா. எல்லாம் அறிந்தோம். அவர் ஔவையார் பாடுறது போல வல்லோம் என்று வலிமை சொல்ல வேண்டாம்கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிதில்னர். அதுபோல் நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. லேசாக எத்தனையோ விஷயங்கள், சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போய்விடலாம் என்று மேல்நாட்டில் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஐன்ஸ்டைனை பற்றி சொல்லுவாங்க. அது சொல்ல வழக்கம். அதாவது அவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர் ஐன்ஸ்டைன் தெரியும், நிறைய கண்டுபிடிச்சவர். அவர் ஒரு பூனை வளர்க்குறாரு. பூனை வளர்க்குறனால அப்படியே இருந்தபோது இரவில் லைப்ரரி இந்த இடத்தெல்லாம் பூட்டிட்டு போகணும்ல, கதவெல்லாம் பூட்டிட்டு போவார். கதவெல்லாம் பூட்டிட்டு போனால் இப்போ பூனைனா வெளியே இருக்கவே அது வீட்டு அறைக்குள்ளே போகணுன்றதுக்காக அது போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை மட்டும் ஓரமாக அப்படி செய்துட்டு போயிட்டாராம். அது அந்த பூனை அப்படி போய் வரும், அதுக்குள்ளே போய் வரும். அது பெண் பூனை. எனவே கொஞ்ச நாள் பொறுத்தது குட்டி போட ஆரம்பிச்சு தான். குட்டியை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இந்த குட்டி போடலை. அது ஐன்ஸ்டைன் பார்த்தாரா, அடடா அது குட்டி போட்டு மறக்குதே, குட்டிக்கு எப்படி போகணுமேன்னு தெரியும். அப்புறம் சின்ன ஒரு ஓட்டை பண்ணி வச்சாராம். குட்டி போகிறதுக்காக ஒரு சின்ன ஓட்டையும், சாய் பூனை போகிறதுக்கு பெரிய ஓட்டையும் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஓட்டையில் போகாதா, இல்லை சாய் போனால் பின்னால் குட்டி போக போகுது. அந்த ஐடியா அவருக்கு இல்லையா, எப்படி இந்த குட்டி போகும் என்று செய்தான்னு சொல்கிறது. அதுபோல் பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் இதுபோல் சில குறைகள் உண்டுன்னு சொல்லுவாங்க அடிப்படையாக. இதுக்கெல்லாம் அறியாமை என்பது நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. கம்பனாக இருந்தாலும் ஔவையாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஏற்றம் அந்த சால் அதுதான் சொல்கிறாருங்க. தண்ணியில் இருக்கிற பள்ளத்தில் இட்டதோர் பத்தல், தண்ணியில் போய் விழுது இல்லையா, அது நாள்தோறும் விழுகிறது. தண்ணியில் தானே விழுது, அதுக்கு புண்ணியமானு கேட்குறார் திருமூலர். அது சும்மா தண்ணி மொண்டு போடுது இல்லையா, நாள்தோறும் தண்ணியில் விழுந்தாலும் கூட அதுக்கு என்ன புண்ணியம் வந்ததா, முத்தி பேர் வருதா, ஒன்றும் இல்லையே. என்ன காரணம்னா அது தெரியாது. அறிந்து இல்லாமல் வெறும் தண்ணியில் போய் விழுகிறது. அதுவும் நீயும் ஒன்று தான்றார். நீ போய் உடம்பு குளிக்கிறியே, தண்ணியில் விடுகின்ற அந்த பத்தலும் நீயும் ஒன்று தான். குளிக்கிற பொழுது எப்படி குளிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ராமேஸ்வரத்தில் நம்ம அதை பின்பற்றுகிறார்கள். கடலில் குளிக்கிற பொழுது அந்த காசை வீசுவாங்க, சில்லறையாக வீசுவாங்க. அதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொன்னால், தீர்த்தம் ஆடுகிறேன், எனக்கு பொருள் பற்றி இல்லை, இந்த உலகப்பற்றி இல்லை என்பதற்காக அப்படி போடுறது. அது பாரதியார் ஒரு இடத்துல எழுதுகிறார். பெரியவர்கள் இப்படிலாம் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. கடலில் போகிற பொழுது இப்படி காசு எறியணும், கிணற்றில் காசு எறியணும், குளத்தில் காசு எறியணும்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு என்று சொன்னால், சுத்தம் பண்ண வராங்க இல்லையா, அவகிட்ட அது கிடைக்கும்
பின்னால் வருகின்ற தொழிலாளிகளுக்கு அது கிடைப்பதற்காக அப்படி செய்திருக்கிறார்கள் மரபுன்னு எழுதுகிறார். அது ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா, ராமேஸ்வரம் போனீங்கன்னா தெரியும். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெடியாக வாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எடுக்கிறது காசை எடுக்கிறதுக்காக இருப்பாங்க. இருக்கட்டும். அதனால் முதல்ல காலை நினைக்கக்கூடாது. குளத்தில் இறங்குற பொழுது கையில் எடுத்து தண்ணீர் தெளித்து கொண்டு தான் காலை வைக்க வேண்டும். தாயை படித்தாலும் தண்ணீரை படிக்காதே என்றெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. தீர்த்தத்தில் கொப்பளித்து முடியக்கூடாது. இதெல்லாம் மரபுகள் நமக்கு. துணி துவைக்கக்கூடாது, இதெல்லாம் மரபுகள் நமக்கு. இதெல்லாம் நல்ல நீர் தீர்த்தம் என்றால் அப்படி திருக்குளத்திலே திருக்கோயிலுக்குள்ளே இருக்கிற வளாகத்தை நாம் அழுக்கப்பட செய்யக்கூடாது என்பதெல்லாம் ஒரு மரபு. அதையெல்லாம் உணராமல் போய் தண்ணீரில் வடிஞ்சால் அது பத்தலை போல தண்ணீர் இறைக்கின்ற அந்த நீர் முகக்கின்ற கருவி போலத்தானே தவிர பள்ளத்தில் இட்டதோர் பத்தல் உள்ளானேன்னு கேட்குறேன். உள்ளானே என்பதை கேள்விக்குறியாக போடணும்னு சொன்னேன். இப்படி இருக்கின்றவருடைய உள்ளத்திலே பெருமான் இருக்கிறானான்னு கேட்குறேன். பெருமான் அவருக்கு அருள்வானா? தன்னை உணராமல் வெறும் உடம்பை மட்டும் நினைத்து கொண்டு போகிறார்களே தீர்த்தத்திலே குளித்து, அவர்களுக்கு பெருமான் அருள்வானா என்றால் அருளமாட்டான். அதை தெய்வ நீராக எண்ணி நாம் எண்ண வேண்டும். உயிரினுடைய மாசு நீங்குவதாக எண்ணி குளிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உங்களுக்கு இதெல்லாம் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே எழுதலை, போன வகுப்பு அதில் எழுதியிருப்பேன். கவிமணி தேசிகநாயகம் பிள்ளை ஒரு பாட்டு பாடுற, நித்தம் நித்தம் நீராடில் இருக்கா, அதை எழுதியிருப்போம். இதில் ரெண்டாவதுல இல்லை, நித்தம் பழசரை நேற்று எழுதுனது இருந்திருக்காது, நான் பொதுவாக எழுதியிருக்கிறேன். நித்தம் நித்தம் நீராடில் நிமல நருளை பெறலாமேல் தத்தும் தவளை மீன்களும் அத்தனிப்பேரடைய வேண்டாவோ என்று பாடுற. நாள்தோறும் குளிக்க வேண்டும் என்று சொல்லி குளித்தால் நிமலன் அருள், பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது தண்ணீரிலே இருக்கிற தவளை, தண்ணீரில் இருக்கிற மீன்கள் அது தனிப்பேர் அடைய வேண்டாவோ, அது எவ்வளோ தவம் அடையணும் என்று கேட்குறார். அப்போ அவர் என்ன சொல்ல வரார்? மீன்களும் தவளையும் தண்ணீரில் இருக்கிறதுனாலே அது மோட்சம் அடையதான் நான் இல்லை. அதுபோல் நீ பெருமானை உணராமல் நீ போனேன்னா தண்ணீரிலே வாழுகின்ற மீன்களைப் போல தவளை போலத்தானே தவிர பெருமானை என்ற பக்தி உனக்கு இல்லை. அதனால் உனக்கும் மோட்சம் கிடையாது என்பதைத்தான் அவர் சொல்கிறார் பாட்டில். அதைத்தான் இங்கே திருமுறை அன்னைக்கே சொன்னார். பள்ளத்தில் இட்ட பத்தல் நீர் முகக்கின்ற கருவியும் நீ ஒன்றுதான் என்று சொன்ன பாட்டு அது மூன்றாவது பாட்டில் அப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் நான்காவது பாட்டு அறிவார் அமரர்கள் ஆதிப்பிரானை என்று. அறிவார் அமரர்கள் ஆதிப்பிரானை செறிவான் உரைபதம் சென்று வலங்கொள் மரியார் வளைக்க வருமுனல் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே. அமரர்கள் என்ற ஒரு வார்த்தை வருது. அமரர் என்று சொன்னால் மரித்தல் என்றால் இறத்தல் அர்த்தம். மரிக்காதவர்கள் என்பதனாலே அவர்களை அமரர்கள் என்று சொல்றார். திருமூலர் பொதுவாக அமரர்கள் என்றால் தேவர்கள் தான் அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் அமரர்களின் பெயர் இருந்தாலும் திருமூலர் என்ன சொல்றார்? அவனையன்றி ஓர் அமரரும் இல்லை அப்படின்ட்டார். பெருமான் தான் அமரன், மற்றெல்லாம் உபசாரமாக சொல்றதானே தவிர தேவர்களுக்கும் ஒரு காலம் உண்டு, அவர்களும் இறந்து போவார்கள், அவர்களுக்கும் பிறப்பு உண்டு இறப்பு உண்டு. அது மரியாதை உபசாரத்திற்காக அமரர்கள் சொல்றாங்க. அதனால யார் அமரர்னா பெருமான் தான் அமரர். இங்க சொல்றார் அறிவார் அமரர்கள் ஆதிப்பிரானை. இங்க அவர் சொல்றது யாரை? ஞானத்தினால் பெருமானை அறிந்தால், ஆதிப்பிரானார் இருக்கின்ற பெருமானை அறிந்தால் அவளெல்லாம் அமரர்கள்னர். நீங்க தேவர்களை சொல்லாங்க. நம்ம மாதிரி ஆன்மாக்கள் மானடா பிறக்கின்ற நாம் இதுபோல தீர்த்த நீராடி அவனை அறிந்தால், அறிவால் ஞானத்தினால் அறிந்தால் அவர்களெல்லாம் அமரர்கள் என்றால் பிறவாமை வருகின்றவர்கள், பிறவாமை எய்துவார்கள். அவர்களெல்லாம் மீண்டும் பிறப்பவர்களுக்கெல்லாம் இல்லை.
இறைவனை அறிவால் அறிபவர் பிறப்பற்றவர். அதுக்கப்புறம் சொல்கிறோம், அதாவது அமரர்கள் செறிவான் உரைபதம். செறிவான் என்ற ஒரு வார்த்தை வருது. செறிதல் என்று சொன்னால் எங்கும் செறிந்திருத்தல், எங்கும் கலந்திருத்தல் என்பதுதான் செறிவான் என்று சொல்றார். எல்லா இடத்திலும் கலந்திருக்கிற பெருமானை செறிவான், ஒரு பொருளிலும் விடாமல் எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான் என்பதாலே வியாபகமாக இருக்கிறான் என்பதை செறிவான் என்ற வார்த்தையில் சொல்றார். அவன் வியாபகப் பொருள் என்பதை செறிவான் என்று சொல்றார். அவன் உரைகின்ற பதம் சிவலோகம். பெருமான் இருக்கின்ற இடம் சிவலோகம் அல்லவா, அங்கே அடைவார்கள். செறிவான் உரைபதம் சென்று அங்கே சிவலோகத்திற்கு சென்று அதற்கு மேல் பலங்கொள் மரியார் வளைக்க மறுபுணர்கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே என்று பின்னால் சொல்றார். தண்ணீரிலே நீராடுகிற பொழுது இந்த கங்கை போல எண்ணி நாம் நீராடினால் சிவலோகத்திற்கு அடைவார்கள். சிவலோகத்துக்கு அடைந்து அதற்கு பின்னால் பெருமானுடைய திருவடியை அடைவார்கள். அவர்கள் புண்ணியராவார்கள். புனல் மூழ்க புண்ணியராவார்கள் என்று சொல்றார். புண்ணியம் என்ற வார்த்தை நமக்கு திருமுறைகளிலும் வரும், பல இடங்களிலும் வரும். பொதுவாக புண்ணியம் என்றால் பாப புண்ணியம் என்று இருக்குது. நல்வினையெல்லாம் புண்ணியம் என்று சொல்கிறோம். சஞ்சிரத்தில் சூக்குமமாக இருப்பது புண்ணியம் என்று நாம் சொல்கிறோம். நல்வினை தான் சஞ்சிரத்தில் அதை சொல்லுகிற பொழுது அதை புண்ணியம்னு சொல்லணும்னு சொல்கிறோம். அது பொதுவாக நாம் செய்கிற நல்வினை தீவினை. புண்ணியம் என்றால் சிவபுண்ணியம் என்று ஒன்று சொல்கிறோம். அந்த சிவபுண்ணியம் என்று சொல்கிற பொழுது புண்ணியம் என்பது அங்கே பெருமானுடைய வழிபாட்டை குறிப்பது. புண்ணியம் என்றால் பூசைக்கு ஒரு பெயர், சிவபூஜைக்கு ஒரு பெயர். அதனால் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று பாடுறார் அப்பர். சிவபூஜை செய்கின்றவர்களுக்கெல்லாம் பூ இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறதுன்றார். அதுபோல் இங்கே சொல்கிறார், இங்கே சிவலோகம் செல்வார்கள். சிவலோகம் சென்று மீளாத ஒரு நிலை, அமரர்களாக மீளாத நிலை அடைவார்கள் என்று சொன்னார். அதுக்கு இடையில மரியார் வளைக்க மறுபுனல் கங்கை பொறியார் புனல் மூழ்கன்னார். கங்கை சொல்றார். கங்கை சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பு சொல்றார். பொறியார் புனல் மூழ்கன்றார். பொறி என்றால் எந்திரம் அர்த்தம். கங்கையிலே அந்த காலத்தில் மரக்கலங்கள் சென்றிருக்கின்றது, படகு சென்றிருக்கிறது. குகன் படகுத்தானே தலைவனாக இருந்தான்னு சொல்கிறாங்க ராமாயணத்தில். படகோட்டியாகத்தானே இருந்தான் குகன். அவன் தானே ராமனை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். எனவே பல வகையான ஓடங்கள் அங்கே இருந்தன. அது பொறியார் என்று சொல்கிறார். பொறி என்றால் எந்திரம். பாய்மரக்கப்பலாக இருந்து அந்த பொறிகளை வைத்துக்கொண்டு காற்று மூலமாக இயக்கியிருக்கிறார்கள். அதை அவர் குறிப்பாக சொல்கிறார். இப்படி கங்கை பெரிய ஆறாக இருப்பதாலே பாய்மரக்கப்பல் அளவு அங்கே பாய்ந்திருக்கிறது. அப்படி இருக்கின்றது கங்கைன்னார். இந்த கங்கைக்கு ஒரு சிறப்பு சொல்லுகிறார். மரியார் வளைக்க மறுபுனல் கங்கை. வேகமாக போனால் அது சுழல் அதிகமாக இருந்து வருகின்ற கங்கை. அப்படிப்பட்ட கங்கையிலே நீங்கள் முழுகினால் புண்ணியராக ஆவார்கள் என்று கங்கைன்னு ஒரு குறிப்பு சொன்னார். அது புனிதமான நதி என்று சொல்வதற்காக கங்கை சொன்னார். அதுபோல் எல்லா நதிகளையும் நாம் கங்கையாக எண்ணி புனித நதியாக எண்ணி செய்தால் நாம் புண்ணியராக ஆவோம் என்றால் பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்று தான் வருது. அது ஒரு குறிப்பப்பா இங்கே எழுதியிருக்கிறாங்க. அங்கே எழுதியிருக்கவங்களுக்கு வளைக்க வரும் புனல், வளைக்கை வரும் புனல் என்று ரெண்டு வகையால் பாட வேறுபாடு இருக்குது. அது பெரிய தவறு கிடையாது அந்த பாட வேறுபாட்டில். வளைக்க வருபுனல், மரியார் வளைக்க வருபுனல் இருக்கு இல்லையா, மறித்து நாம் சென்றோம்னால் மறைத்து அலைகளாலே மறித்து நம்மையெல்லாம் வளைக்கின்ற அளவுக்கு ஆழமாக இருக்கின்ற கங்கை. அது பொதுவாக அந்த ஆற்றை சொல்கிறது. சில பாட வேறுபாடு மரியார் வளைக்கைன்னு இருக்கு. வளைக்கை அங்கே எழுதியிருக்க குறிப்பு எழுதியிருக்கிறேன். வளைக்கைன்னு இருக்கு. வளைக்கை என்று வந்துவிட்டால் புராணத்தில் திரிபுரம் அல்ல, உமையம்மை இமயமலையை எடுக்கிற பொழுது உமையம்மை அஞ்சுகிறாள் என்று வருது.
அதே போல் யானையை உரிபோர்த்தான் என்கிற பொழுது உமையவள் அஞ்சே என்று வருது. திரிபுரம் எரிக்கிறார் என்றால் அஞ்சுகிறாள்னு வருது. இதெல்லாம் பெருமானுடைய ஆற்றலை காட்டுவதற்கு உமை அஞ்சுவது போல புராணத்தில் வரும். அப்படி அதுபோல் இங்கே யானையை உரித்த பொழுது அஞ்சினாள் அவளுக்கு வியர்த்ததான். வியர்த்ததாலே அந்த கைகளில் இருக்கின்ற விரல்களில் இருக்கின்ற அத்தனை விரல்களிலிருந்தும் வியர்வை சொட்டியது. அதுதான் கங்கையாக வந்தது என்று ஒரு புராணம் உண்டு. அப்போ அந்த முருகனை தோற்றுவிக்கிற பொழுது அந்த கனல் நெற்றிக்கண்ணை திறந்து கதிர் வந்தவுடனே பயந்து ஓடுகிறாள். அவள் சிலம்பு அணிகள் எல்லாம் சிலம்பு சிதறுகின்றன, அதில் நவவீரர்கள் தோன்றினார்கள் சொல்கிறோம் இல்லையா? அதுபோல அச்சத்தின் காரணமாக அந்த விரல்களிலிருந்து வந்த வியர்வை மூலமாக வந்த தண்ணீர் தான் கங்கை என்ன, அது ஒரு புனிதமானது என்பதற்காக உமையம்மனுடைய கைகளிலிருந்து வந்ததாலே என்பதாலே மரியார் வளைக்கை என்றும் அப்படியும் பாட வேறுபாடு சொல்லலாம். அது ஒரு பெரிய தவறு கிடையாது என்று மரியார் வளைக்கை வருபுனல் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே என்று சொன்னார். அதனால் இங்கே இந்த பாட்டில் நீராடுதல் முதல் பாட்டில் உள்ளத்தில் இருக்கிற ஒருவனை உணர்தல், வழியறிவாளன் ரெண்டாவது பாட்டில் வழியறிவாளன் சொன்னார். பல இடங்களில் திரிந்து தலங்களெல்லாம் திரிந்து தீர்த்த யாத்திரை செய்கின்றவர்கள் என்று சொன்னார். வரிசையாக 1 2 3 4 அப்படி சொன்னார். இதனால் என்ன தெரியுது என்றால் அந்த ரெண்டாவது நேற்று சொன்ன பாட்டில் தெளியறிவாளர்னு ஒரு வார்த்தை சொன்னோம். தளியறிவாளர், வழியறிவாளர், தெளியறிவாளர் என்று சொன்னோம். அந்த தளி அறிவாளர் என்பதுதான் பக்தர்கள் அன்பர்கள், வழி அறிவாளர் என்பவர்கள் யோகிகள், தெளியறிவாளர் என்பவர்கள் ஞானிகள் என்று நாம் சொன்னோம். நேற்று சொன்னது இரண்டாவது பாட்டில் இருக்கு. ஞானம், அன்பு, யோகம், இந்த 3 நிலை. சரியை, கிரியை, யோகம், பின்னால ஞானம். அப்படி சரியை கிரியை யோகம் செய்கிற பொழுதே பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலே இந்த தீர்த்த நீராடுவதெல்லாம் ஒரு முறை என்று சொல்றார். சரியை முதலியல் எல்லாம் கூட இறைவனை அறிவதற்கு இதெல்லாம் முறைகள். ஞானத்தால் தான் பெருமானை அறிய வேண்டும். இருந்தாலும் கூட இறைவனை அறிவதற்கு சரியை முதலிய வேண்டும் நமக்கு துணையாக இருக்கின்றன. தொண்டு, கோயிலே செய்கின்ற தொண்டு, பூசைகளை செய்கின்ற தொண்டு, நாமே செய்கின்ற பூசைகள், யோக நிலையிலே எண்ணுதல் எல்லாம் ஞானம் பெறுவதற்காகவும் இறைவனை அறிவதற்காக உள்ள படிநிலைகள். அதிலே தவறில்லை என்றான். அதனால்தான் 4 மார்க்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதை செய்யலாம். இந்த பிறவில நமக்கு சரிதான் முடியாது என்று சொன்னால் இந்த சரியை அடுத்த பிறவில உங்களுக்கு கிரியைக்கு கொண்டு சேர்க்கும், அதற்கு பின்னாலே யோகத்திற்கு கொண்டு சேர்க்கும், கடைசியில் ஞானத்தை தரும். அப்போ ஒரு பிறவிலே ஞானம் வருகிறது என்று சொன்னால் ஒரு பிறவிலே ஞானம் வராது. நம்முடைய கொள்கை எடுத்த பிறவிலேயே நமக்கு ஞானம் வராது. ஞான சம்பந்தர் எல்லாம் என்ன சரி செய்தார்களா கிரியை செய்தார்களா என்று கேட்டால் அவர்களெல்லாம் முன்பிறவிலே செய்ததனுடைய தொடர்பு. கண்ணப்பரை பற்றி பாடுகிற பொழுது ஞான சேக்கிழார் முன்பு செய் தவத்தின் ஈட்டம்னார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அதுதான் இப்பொழுது அவருக்கு முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டுகிறது என்று பாடினார். அதே போல ஞானசம்பந்தருக்கு சொல்லுகிற பொழுது தம் மேலை சார்பு உணர்ந்தோ, தம் மேலை முன்னே இருந்த சார்பு, அதனாலோ அல்லது சாரும் பிள்ளைமைதானோ அம்மே அப்பா என்று அழுதார் என்று பார்க்கிறோம். அப்பரை பற்றி சொல்கிற பொழுது முன்னமே முனியாகி நம்மையடைய தவம் முயன்றான் என்று வருது. மாணிக்க வாசகருக்கும் நீக்கி முன் எனை முன்பு நிலாவகை குறும்பைகள் படுத்து என்று பாடுறார். 4 பெருமக்களும் முன்னே இருந்த நிலையை பாடுகிறார்கள், குறிப்பு தெரிகிறது நமக்கு. அதனால் சிவஞானபுரத்தில் ஒரு இடம், அதாவது 8வது சூத்திரம், இனி மேல் சரியை கிரிய யோகங்களை காட்டி அல்லது ஞானத்தை கொடா ஆதலின் அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது ஞானம் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு சரியை கிரிய யோகம் காட்டித்தான் ஞானம் வரும், இல்லைனா வராது.
பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், கோயிலுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்றெல்லாம் முதல்ல ஒரு எண்ணம் வரும். அது ஞானத்தை வருவதற்கு ஒரு வழி. அதுதான் குறிப்பாகவும் அப்பர் பாடுமான் பாடினார். விளக்கிட்டார் பேரு சொன்னால்னார். விளக்கிடுகிறான்னு சொன்னால் மெயின் நேரம் ஞானமாகும், உங்களுக்கு அந்த ஞானம் வரும் என்று பாடுறார். அதனால் அது சிவஞானபுரத்தில் தத்துவமாக சொல்கிற பொழுது இனி மேல் சரியை கிரிய யோகங்கள்னு சொன்னார். அது பாட்டு அப்படி வருது, அது தொடர் அப்படி வருது. மெய்கண்டார் எழுதுகிறார், இனி மேல் சரியை கிரிய யோகங்கள் யோகங்களை காட்டி அல்லது ஞானத்தை கொடா ஆதலின் என்று வருது. உரை எழுதுகின்ற சிவஞான முனிவர் அந்த தொடருக்கு அழகாக எழுதுகிறார். இனி மேற்சரியை கிரியை என்று சொல்கிறதுனால அந்த சரியை கிரியை யோகம் ஞானத்துக்கு முன்னால், இதற்கு முன்னால் சொல்லப்படுகின்ற ஞானத்துக்கு முன்னால் இருக்கின்ற சரியை கிரியை யோகம், அதுக்கு பின்னால் ஞானம் என்னும் கொள்ளலாம். முன்னே இருக்கின்ற ஞானத்துக்கு முன்னே இருக்கின்ற சரியை கிரியை யோகத்தின் என்ற படிகளை காட்டுறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எழுதுகிறார், மேல் என்பதை உயர்ந்த எடுக்கிறார். இனி மேல் சரியை மேல் கிரியை மேல் யோகம்ன்றார். அது என்ன மேல் சரியை மேல் கிரியை என்று சொன்னால், பொதுவாக சரியை என்றால் உபாயச்சரியை என்று ஒன்று இருக்கிறது, உண்மைச்சரியின்னு ஒன்று இருக்குது. உபாயச்சரியை என்றால் வேண்டுகோள் வைத்து நாம் செய்வது. வேண்டுகோள் வைத்து நாம் சரியை கிரியை யோகம் செய்தால் அதற்கு உலகப் பலன், இந்த பலன் நமக்கு கிடைச்சிடும். சித்தி போல நமக்கு ஏதாவது பலன்கள் கிடைக்கும். ஆனால் உண்மைச்சரியை பெருமானை மட்டுமே எண்ணி அன்பாக நாம் வணங்கினால் அதுதான் பின்னாலே நமக்கு தவத்தை தரும். அதுதான் தவமாக சொல்வது. அதுதான் அவர் சொல்கிறார், உண்மைச்சரியை உண்மைக்கிரியை உண்மையோகம் செய்தவர்களுக்குத்தான் ஞானம் வரும். பொதுவாக சரியை கிரியை யோகம் என்றால் ஞானம் வரும்னு சொல்லிடுறாங்க, அது அல்லன்ட்டார். அதை கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதில் சில கண்டிஷன் சொல்லுவாங்க. இப்போ எப்படி விளம்பரம் மாதிரி தான், என்ன வாங்க அப்படியே வந்து காரை சொல்கிறான், நடந்து வாங்க, வாக் இன் கோ அவுட் வித் கார் அப்படின்றான். உள்ளே வாங்க நடந்து வாங்க, வெளியே காரோட போங்கன்றான். எப்படிடா போகணும்னா அவ்வளோ சுலபமா, என்ன இவ்வளோ சுலபமாக சொல்கிறான்னு உள்ளே போகணும் வச்சுங்க. உள்ளே போகிற பொழுதே முதல்ல ஒரு 10,000 ரூபாய் கட்டுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவான், அங்கே உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் போனால் மினிமம் எவ்வளோ கட்டுறீங்க நீங்கள் அப்படின்னு அவன் கேட்பான். இப்படிலாம் ஒன்று ஒன்றா மாட்டிக்கிறாங்க இல்லையா, எல்லாவற்றுக்கும் இப்படி செய்கிறான். அதே போல் நாம் சரியை கிரியை யோகம் செய்தால் ஞானம் வந்துடும் சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்குது, செய்துருவோம் அப்படின்னு நினைக்கும். அது அல்ல. உண்மைச்சரியை உண்மைக்கிரியை உண்மை யோகம், பெருமானை எந்த விதமான வேண்டுகோளும் வைக்காமல் செய்கின்ற சரியை கிரி யோகம் தான் அங்கே எழுது. ஆனால் என மேற்சரியை மேற்கிரியை மேல் யோகம் என்று எழுதி உண்மைச்சரியை உண்மைக்கிரியை உண்மை யோகத்தினாலே ஞானம் வரும் என்று சொல்கிறார். அதுதான் இங்கே எழுதுகிறார். இந்த தீர்த்தத்திலே நமக்கு சரியை கிரியை யோகமெல்லாம் அடங்குகிறது என்பதுதான் தளியறிவாளர் பலியறிவாளர் தெளியறிவாளர் என்று அந்த 2ஆம் பக்கத்தை சொன்னது. அதான் அதுக்கப்புறம் அந்த 5வது பாட்டு சொல்கிறார், கடலில் கெடுத்து குளத்தில் காண்டல் உடலுற்று தேடுவார் தம்மை ஒப்பார் இலர், திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்று அறியாரே என்ன. சிவபெருமான் எங்கே இருக்கிறார்னு தேடுறாங்களாம். எங்கே இருக்கிறான்னு தேடுறதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்கிறார், கடலில் போட்டுட்டு குளத்தில் போய் தேடினா எப்படின்ற, கடலில் கெடுத்து குளத்தில் காண்டல் போலன்ற. பெருமானை உள்ளத்திலே இருக்கிற பெருமானை தீர்த்தங்களிலே மூழ்கினை நீராடி தேடினால் அது எது போல என்றால், கடலிலே போட்ட ஒரு பொருளை குளத்திலே தேடி எடுப்பது போல என கிடைக்காதுன்னு அர்த்தம். கிடைக்காதுல்ல, எடுப்பது போல ஆகும்ல. உடலுற்று தேடுவார் தம்மை ஒப்பாரிலர், உடம்பினாலே தீர்த்து நீராடி தல யாத்திரை செய்தெல்லாம் பெருமானை தேடினால் அவன் அகப்பட மாட்டான், உள்ளத்திலே இருக்கிறான் அல்லவா என்று சொன்னார். அது எப்படி சொல்கிறார், திடமுற்ற நந்தின்னார். அந்த உடனே எழுதியிருக்கிறேன், திடமுற்ற என்பதற்கு ஒரே தன்மை உடைய பெருமான் என்று அர்த்தம். அவன் திடம் இல்லாமல் இல்லை, ஒரே தன்மை உடையவனாக இருக்கிறான், அவன் மாறுவது கிடையாது. திடமுற்ற நந்தி பெருமான் நம்முடைய சிவபெருமான் தம்முடைய திருவருளால் எல்லார் உடம்பிலும் அவன் கலந்திருக்கிறான். நீங்கள் ஏதோ பெருமான் உடல் என்பதனாலே கலக்காமல் இல்லை, எல்லார் உடலிலும் கலந்திருக்கிறான், திருவருளால் கலந்திருக்கிறான். நாம் அதை உணர வேண்டும்.
நமக்கு அந்த பக்குவத்தில் உணர்ந்தால் பெருமான் வெளிப்படுவான். அதுதான் அங்கே குறிப்பு எழுதியிருக்கிறோம். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் என்று பாடுறார் இல்லையா மாணிக்க வாசகர். பெருமானே நீ எங்கே இருக்கிற என்று கேட்டால் உள்ளத்திலே இருக்கிறாய். இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எடுகின்ற ஞாயிறு என்று அவர் அந்த பெருமானை சொல்கிற பொழுதெல்லாம் இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதவன் என்று தானே பாடுறார். எனவே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டா என்றார். இந்த அப்பன்னி அம்மனி பாட்டுக்கு அப்படித்தான் பொருள். அதாவது பெருமானை நாம் வணங்குகிற பொழுது எந்தையே இங்கோட எந்தையே என்கிறார்கள், ஈசனே என்றும் சொல்கிறாங்க. இப்படி சொல்லுகிற பொழுது என்ன வித்தியாசம் என்றால், ஈசன் என்று நீங்கள் சொன்னால் அவன் தலைவன், நாம் அடிமை என்ற தாசமார்க்கம். தாசமார்க்க நிலையை குறிப்பதற்கு எந்தை ஈசா என்ற சொல் நமக்கு. எந்தையே என்று சொன்னால் நீ தந்தை, நான் உனக்கு மகன் என்கின்ற சர்புத்திர மார்க்கம் என்று தெரிகிறது. தோழா என்னுடைய தோழனுமாய் என்று பாடுறார். சுந்தரர் பாடினா பரவாயில்ல இல்லையா, தோழன்றார். மாணிக்க வாசகர் தோழா போற்றி என்று சொல்றார். அப்படி தோழா போற்றி எந்தை அருட்புகழை புரியல, என்னை நீ திருப்ப சொல்லணுன்ற அதான் எந்த அதான் அப்பா தான் அவர் அப்பா அதாவது அப்படி சொல்றது என்னன்ற எப்படி அவரை தந்தையாக நாம் எண்ணி எந்தையே என்றோம். அப்போ நாம் அவனுக்கு மகன். அப்போ சர்புத்திர மார்க்கத்தை சொல்கிறார். ஈசா என்று சொன்னால் தலைவன் அர்த்தம். எனவே அவன் தலைவன், நாம் அடிமை என்றால் ஆண்டான் அடிமை, நாம் தாசமார்க்கவன். தோழா போற்றி என்னுடைய தோழனுமாய் என்று சொல்கிற இடங்களெல்லாம் சகமார்க்கமாக பார்க்கிறோம். அதற்கு பின்னால் நாம் சொல்கிற பொழுது அறிவே என்றெல்லாம் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவே என்று அறிவனாக பார்த்து சொல்கிறோம் இல்லையா, அது ஞான மார்க்கமாக சொல்வது என்று திருமுறைகள்லேயும் அந்த குறிப்புகளை எல்லாம் அங்கே தந்து போகிறாங்க. அதனால் இங்கே ஈசன் என்பதை காட்டிலும் எந்த என்பது கொஞ்சம் நெருக்கத்தை தரும் அப்பான்றதுனால, தோழன் என்பது அதைவிட நெருக்கத்தை தரும் என்று பார்க்குறோம். நான் எந்தையே ஈசா உடலிடம் கொண்டா என்ன அப்பர் பெருமான் தேடி கண்டு கொண்டேன், என் உள்ளே நான் தேடி கண்டு கொண்டேன் என்று வருது. அதான் அதனால் திடமுற நந்தி திருவருளால் சென்று உடல் புகுந்தவை ஒன்று அறியார். உடல் அங்கே உடல் என்றால் உடல் அல்ல, உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர் தான் கொள்ளணும். இங்கே கூட ஈசா உடலிடம் கொண்டா என்ற தொடரை வைத்து கொண்டுதான் மாணிக்க வாசகர் வீரசைவர் என்று சொல்கிறாங்க. உடலிடம் கொண்டா என்பதால் லிங்காயத்து என்று சொல்கிறாங்க. அது அல்ல, உடல் என்று சொன்னால் அங்கே உள்ளம் என்று தான் அதுக்கு அர்த்தம். நிலாவாத புலால் உடம்பே நிலவின்றன்னு பாடுறார் அப்பர் பெருமான் பாடுறார். நிலாவாத புலால் உடம்பே நிற்கிற கற்பகமே உன்னை விடுவேன் அல்லேன்னு பாடுறார். அங்கே புலால் உடம்புன்னே பாடுறார். என்றால் உடம்பிலே கலந்திருக்கிறான் என்றால் உயிரிலே கலந்திருக்கிறான் என்பதுதான் பொருள் நமக்கு அடிப்படையாக. அப்புறம் இன்னொன்று பஞ்சபூத கலப்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு பஞ்சபூதம் தானே, அந்த பஞ்சபூத கலப்பாக இருக்கிறான் என்பது நம்ம கொள்ளலாமே தவிர அது லிங்காயத்தை சொல்வது என்று அவங்க சொல்கிறாங்க. அப்படி வேற செய்து சொல்கிறாங்க. அதான் அப்புறம் இங்கே இதுக்கும் இங்கே போட்டிருங்க, கூறுதல் யோக நெறியில் 6 ஆதாரங்களில் அறநிற்பதாக அதுக்காக எழுதலாம். உடலுக்காக சொல்ல உடலிடம் கொண்டா என்பதுக்கு சொல்கிறோமே, அதுக்கு அப்பா எழுதுகிறாங்க உடம்பிலே இடம் கொண்டிருக்கிறான் ஏன் சொல்கிறாங்க என்றால் அப்படி பொருள் சொல்ல தப்பு கிடையாது. என்னால் யோக நெறியில் 6 ஆதாரங்களிலே நிற்பதாக கருதுதாகும். மூலாதாரத்திலிருந்து புருவநிலை நினைக்கலையா, அப்போ உடம்பை தானே வைக்கிறோம். ஆதார யோகத்தில் பெருமான் அந்தந்த ஆதாரங்களை சக்கரங்களே இருக்கிறான் என்று எண்ணுகிறோம் இல்லையா, அது உடலிடம் கொண்டாய் என்று அதுக்கு நாம் அர்த்தம் சொல்லலாம்ன்றாங்க. 6 ஆதாரங்களில் அவன் நிற்பதாக கருதி யோகம் முயல்வார்க்கும் அவன் அங்கே வெளிப்படுதல் பற்றி அதே இடங்களில் வெளிப்படுகிறான். புருவநிலையை உற்று பார்த்தால் புருவனுடைய நமக்கு தெரிகிறான் என்று திருமூலர் சொல்கிறார் இல்லையா,
அதுபோல யோகிகளுக்கு அங்கங்கே வெளிப்படுவான் என்று பார்க்கிறோம். பரிமேலழகர் பரிபாடலுக்கு உரை எழுதுகிறபோது அப்படி எழுதுகிறார். பெருமான் வெளிப்படுகின்ற முறை என்ன என்றெல்லாம் சொல்லும்பொழுது, ஊன்கணாளருக்கெல்லாம், ஊன்கண்ணை உடைய நாமெல்லாம், ஊன்கண் என்றால் உடம்பில் இருக்கிற கண்ணு தான், ஊன்கண் உடைய நமக்கெல்லாம், ஊன்கணாளருக்கெல்லாம் படிமையில் தோன்றுகிறான். உருவமாக பிம்பம் சிலை வடிவாக தோன்றுகிறான். அங்கே பெருமான் தான் தோன்றான். அதை சிவஞான சித்தியார் சொல்கிற பொழுது, திருக்கோயில் உள்ளிருக்கும் அந்த இலிங்கம் இருக்கு இல்லையா, திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவனை சிவனனவே பாவித்துன்றார். இல்லை இப்படி சொல்கிறீங்களா? அப்படின்னா இல்லைண்ணா, திருக்கோயிலில் போய் பார்த்தா இலிங்கம் தானே இருக்குங்க, அங்கே எங்கே சிவன் நினைக்காத, அதை சிவனாகவே பாவித்தால் அவன் சிவன் தானப்பா என்று வருது இல்லையா. அதுபோல் காஞ்சி புராணத்திலையும் பாடுறார் நம்முடைய சிவஞான சுவாமிகள், மாயா காரிய உருக்களேனும் எம்பிரான் வடிவம் ஆயவேல் அவையும் அருள்மயமாகும்ன்ற. நாம் வைத்திருப்பதெல்லாம் மாயா காரியம்தான். சிலையினால, கல்லால, செம்பால, லோகங்களினால் தான் வைக்கிறோம். மாயா காரியம் தானே அதெல்லாம். ஸ்படிகம் கூட இருக்கட்டும், எல்லாம் மாயா காரியம் தானே. ஆனால் மாயா காரியமாக இருந்தாலும் எம்பிரான் வடிவமாயவேல், பெருமானுடைய வடிவமாக வைத்து நீங்கள் ஆவாகனம் பண்ணி செய்தீங்கன்னா அவையும் அருள் தான். அதனால் கோயிலில் இருப்பது ஏதோ கல் நீங்கள் சொல்லாதீங்கன்றார். அது கல்லாக கூட இருக்கலாம் முதல்ல, இப்போ அது அல்ல. அது எவ்வளோ வெறும் கல்லாக இருந்தால் அபிஷேகம் நடக்குமா? அதுக்கு சரி அலங்காரம் பண்ணுவாங்களா? சிவனாகவே என்ன சிவனாக மாறிவிட்டான்றார். அதனால் பல இடங்களில் அப்படி சிவலிங்கத்திலே தோன்றினான். இப்போ அடிமுடி தேடுகிற பொழுது இங்கே என்று இலிங்கத்தே தோன்றினான் என்று சொல்கிறான். அதனால் அருள்மயமாக இருக்கின்ற வடிவமாக நாம் கொள்ள வேண்டும் என்பது ஊன்கணாளர் இருக்கின்றார். நம்மை மாறி இருக்கிறவனா அப்படித்தான் அவன் அருள் புரிகிறான் என்று சொல்ல. அதுக்கடுத்து அந்தணர்களுக்கெல்லாம் அந்த வேள்வி கனல், அந்த வேள்வியிலே அருள் புரிகிறான், அதான் அவனுக்கு வடிவம் என்கிறார். யோகிகளுக்கு என்று சொல்ற பொழுதுதான் அருவமாக உள்ளத்திலே என்றார். யோகிகளுக்கெல்லாம் உள்ளத்திலே தோன்றுகிறான் என்று. ஞானிகளுக்கு எல்லா இடத்திலும் விஸ்வரூபமாக காட்சியளிக்கிறான், எல்லா இடமும் பெருமான் இருக்கின்றான் என்று அவர் 4 வகையாக அவர் பிரிக்கிறார். நம்மெல்லாம் ஊன்கணாளன்ட்டார். நம்மெல்லாம் ஊன்கணாளர் சரியை தொண்டு தான் நம்மளால் முடியும். ஊன்கணாளுக்கெல்லாம் படிமை, அந்த நாளுக்கெல்லாம் வேள்வியிலே, யோகிகளுக்கெல்லாம் உள்ளத்திலே, ஞானிகளுக்கு இவ்விடத்திலும் என்று பரிபாடல்ல பரிமேலழகர் தருகின்ற விளக்கம். அதான் இங்கே சொல்கிறார். உடம்பையே இலிங்கமாக கருதி மானுட ஆக்கை வடிவு இலிங்கம்னார் நம்முடைய திருமூலர். மானுட உடம்பை பாருங்கன்றார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை பார்த்தாலே இலிங்கமாக தான் இருக்கின்றார். பார்த்தீங்க, மொத்தமாக நின்று பார்த்தால் அது இலிங்கம் போலத்தான், தலையை பார்த்தாலும் அதுவும் இலிங்கம் போல தான். அப்படிதான் வச்சிருக்கான் பெருமான் என்று. மானுடர் ஆக்கை வடிவு இலிங்கம்னார், சிவலிங்கமாக இருக்குதுன்னு. அதனால் அந்த உடம்பை அப்படி எண்ணி 6 ஆதாரங்களிலே எண்ணி செய்தால் அங்கே பெருமான் வெளிப்படுவான். அதான் இங்கே சொல்கிறார். உடலில் புகுந்தமை ஒன்றறியாரே என்றால் உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர் என்றும் கொள்ளலாம். உடல் என்றால் 6 ஆதாரங்களிலே பெருமானை வைத்து வணங்குகின்ற யோக நிலையும் குறிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அதான் அப்படி இல்லாமல் போய் தீர்த்தத்தில் ஆன்மா எப்படின்றார். கடலில் கெடுத்து குளத்தில் காண்டல் உடலுற்று தேடுவார் தம்மை ஒப்பார் இல்லை, அவனுக்கு ஒப்பாக யாரும் சொல்ல முடியாதுன்ற. திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்று அறியாரே. அடுத்த பாடல் 6வது பாட்டு. கலந்தது நீர், தண்ணீரை சொல்றார். அந்த தண்ணீரை அடுத்த பாட்டு படிக்கிறதுக்கு முன்னால திடமுற்றன் இருக்கு இல்லையா, திடமுற்ற நந்தின்னார் இல்லையா, ஒரே தன்மையான பெருமான், தன்மை மாறாமல் இருக்கின்ற பெருமான், அதான் திடமுற்றன்னர். அதுக்கப்புறம் தண்ணீரை சொல்றார். தண்ணீர் எப்படின்னர், கலந்தது நீரது உடம்பில் அது கருக்கும், கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும், கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும், கலந்தது நீர்நிலம் காற்றது வாமே. தண்ணீருடைய தன்மை சொல்றாருங்க. அதாவது
கருப்பான ஒரு பொருள்களில் தண்ணீரை வச்சால் கருப்பாக தெரியும், சிவப்பான பொருளில் தண்ணீர் வச்சால் சிவப்பாக தெரியும், வெளுப்பான வெள்ளை பாட்டிலில் வச்சோம்னா அது வெள்ளையாக தெரியும். தண்ணீருக்கு என்று ஒரு தன்மை உண்டா என்றால் அது சார்ந்ததன் வண்ணமாக, எப்படி ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக இருக்குதோ அதுபோல தண்ணீரும் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கும். அதனால் ஏன் சொல்கிறார், தண்ணீரையே நம்பாதீங்கன்றார். அது தெய்வமாக கருதினால் பலனே தவிர வெறும் தண்ணீராக எண்ணினால் அந்த தண்ணீருடைய இயல்பு என்ன, இதான் இயல்புன்றார். கலந்தது நீர் நிலம் காற்றது வாமேன்னார். நிலத்திலே கலந்தாலும் காற்றிலே கலந்தாலும் அது அதனுடைய தன்மையாக ஆகிவிடும். உங்கள் எடுத்து கொடுத்துருப்பேன், குறுந்தொகை பாட்டில் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனேன்னு இருக்கும். செம்மண்ணிலே நீர் வீழ்ந்தால் அந்த மண்ணிலே கலந்து செக்கச்சிவேல் இருக்கும், நீ பார்த்துருக்கலாம். எல்லா மண்ணிலும் அப்படி தன்னுடைய நிறம் மாற்றிக்கும். வள்ளுவர் சொல்வது போல நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்வதாகும் அறிவுன்னார். இந்த குறள் பொதுவாக சொன்னாலும் கூட சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற உயிர் இலக்கணம், உயிர் இலக்கணத்தில் சார்ந்ததன் வண்ணமாதல் என்பதற்குள்ள பாட்டு இது. அது உதாரணம் சொல்றார், நிலத்தியல்பால் நீர் திரிந்தது போலன்றார். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் நடத்துகிற போது கேட்பாங்க, அவங்களே அந்த எதிர்கட்சிக்காரன் கேட்குற கேள்வி, சார்ந்ததன் வண்ணம் ஆன்மான்னு சொல்கிறீங்களே, அதுபோல் வேற பொருள் இருக்கிறதா என்று கேட்பாங்க. ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் சொல்கிறீங்க இல்லையா, அதுபோல் வேற பொருள் இருக்கிறதான்னு கேட்பாங்க. அதற்கு என்ன பதில் என்று சொன்னால், நம்முடைய கண் சார்ந்ததன் வண்ணம். இருட்டாக இருந்தால் இருட்டாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. ஒளியாக இருந்தால் ஒளியாக தெரியும். கண் என்பது சார்ந்ததன் வண்ணம். ஆகாயம், வெளியே பார்க்கிற ஆகாயம் சார்ந்ததன் வண்ணம். ஸ்படிகம் பளிங்கு சார்ந்ததன் வண்ணம். இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். திருவள்ளுவர் என்ன சொன்னார், தண்ணீரை சொல்கிறார். நிலத்து இயல்பால் நீர் திரியும்ட்டார். எந்த நிலத்தில் போய் பாய்கிறதோ அந்த நிலமாக அந்த தண்ணீராக போயிடும். இப்போ தண்ணீரை நாங்கள் ஊற்றுற தண்ணி எடுத்து குடிக்கிறோம், கிணத்துல எடுத்து குடிக்கிற பொழுது இல்லை போர் போட்டோ குடிக்கிறோம், தண்ணி நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா தண்ணிக்கு ஒரு குணம் உண்டு, அந்த தண்ணீர் தூய்மையாக இருப்பது அதுக்கு ஒரு சுவை உண்டு. ஆனால் எந்த நிலத்தை சார்ந்திருக்கிறதோ அந்த நிலத்தை சார்ந்தான் அதனுடைய சுவை வரும். உப்பா சாயப்பட்ட குரோம்பேட்டை நான் இருக்கிறேன், இப்போ இவங்கெல்லாம் மாறி போச்சு. அப்போ என்ன ஆகிறது, நிலத்திற்கு ஏற்றார் போல அது சுவை மாறி போகுது இல்லையா. அப்போ சார்ந்தது மண்ணம் தானே, அதான் சொல்கிறாங்க, நிலத்து இயல்பால் அதனுடைய தன்மை போல் நீர், அதனால் நீர் திரியும், தண்ணீரும் அந்த இயல்பாக போகுது போல மாந்தருக்கு இனத்து இயல்பதாகும் என்றால் அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தார்களோ அதே குணம்தான் அவளுக்கு வரும். ஏன் மாணிக்கவாசகர் கஷ்டப்படுறார், பெருமானே என்னை அடியாரோட வை அடியாரோட வைன்னு ஏன் சொல்கிறார் என்றால், அடியார் இல்லத்திலே சேர்ந்தால் அவர்களோடு நாம் சேர்ந்து உன்னுடைய அருளை நான் பெறலாம், உன்னுடைய நினைவாகவே நான் இருக்கலாம். வேறு இனத்திலே சேர்த்தால் நான் என்னால் அப்படி இருக்க முடியாது என்று ஏன் சொல்கிறார். நமக்கு கூட சொல்கிறோம், நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் என்று பட்டினத்தார் முதல்ல நல்லார் இணக்கம் தான், அடியார் இணக்கம் நமக்கு முக்கியம், அதற்கு பின்னால் தான் பூசை, அப்புறம் ஞானம் எல்லாம் அப்படின்றார். அதனால் தண்ணீருடைய அமைப்பு சார்ந்ததன் வண்ணமாக அல்லது சேர்ந்ததன் வண்ணமாக இருத்தல் தான். கலந்தது நீர் உடம்பில் கருக்கும்னார். சார்ந்தல் மனம், சார்ந்தல் மண்ணுன்றது பூவோடு இருந்தார். இப்போ அது பொதுவாக உடலை கருக்கும் சொல்லியிருக்கிறோம். பொதுவாக உடம்புன்றார், நம்முடைய உடம்புல கருப்பான உடம்பு இருக்குது, சிவப்பான உடம்பு இருக்குது இல்லையா, அதையும் வைத்துக்கலாம். நம்ம உடம்புல தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் சிவந்த உடம்பால சிவப்பாக தெரியும், கருப்பாக இருந்தால் கருப்பாக தெரியும். அதுபோல் தண்ணீர் எந்த நிறத்தை சாருகிறதோ அந்த நிறமாக போய்விடுகிறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, அதில் கருப்பு சிவப்பு குறிப்பு எழுதியிருக்கிறேன். கருப்பு சிவப்பு வெளுப்பு என்பது 3 குணங்களை காட்டுதல். கருப்பு என்பது தாமத குணம், வெளுப்பு என்பது சாத்விக குணம், சிவப்பு என்பது ராஜச குணம். அப்போ தண்ணீருக்கு என்ன குணம் என்றால் 3 குணமும் எந்த குணத்தோடு சேருகிறதோ அந்த குணமாக மாறிடும்.
அப்போ திடமுறுகின்ற நந்தி போன மந்திரத்தில் திடமுறுகின்ற நந்தினார் நிலையான ஒரு பெருமான் என்று. நிலையான ஒரு பெருமானை பார்ப்பதற்கு தண்ணீர் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் குளித்தால் உங்களுக்கு பெருமான் அருள மாட்டான். அவருடைய தெய்வ நீர், அவருடைய தீர்த்தம் என்று எண்ணினால் அருள் உண்டு என்பதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறார். குளிக்கிறவங்களுக்கு குளிக்கிற பொழுது பெருமானுடைய எண்ணத்தோடு குளிக்க வேண்டும் என்று தான் அவர் சொல்கிறார். அதான் இது சிவஞானமின்றி பாலா தீர்த்தத்தில் மூழ்குவார்க்கு அவரவருக்கு உள்ள குணமே பின்னும் மிகுந்து தோன்றும்னார். தண்ணியில் குளிக்கிறதுனால குணம் மாறி போகுதானா இல்லைன்றார். யாருக்கு சாத்வீக குணம் அவன் சாத்தியமாக இருப்பான், யார் ராஜச குணம் அவன் ராஜச குணமாக இருப்பான். தண்ணீரில் குளிப்பதனால அவனுக்கு குணம் மாறி போதா என்றால் இல்லை. எதுபோல என்றால் தண்ணீர் எதை சாருகிறதோ அந்த குணம் இருப்பது போல அந்த குணம் மாறாது, அதுபோல் இவர்களுக்கு மாறாதுன்னு சொல்லிட்டு அதான் அங்கே எழுதுகிறாங்க. தீர்த்தம் தெய்வ நீராவது உள்ளத்து உணர்வால் அன்றி இல்லை என்பது கூறப்பட்டது. தண்ணீர் தீர்த்தமாக நேற்று கூட சொன்னோம். கோயிலில் இருக்குது என்றால் விளக்குன்னு சொல்லக்கூடாது, அது திருவிளக்குன்னு சொல்கிறோம். பெருமான் திருவீதி உலா சொல்கிறோம், எல்லாவற்றுக்கும் திரு போடுறோம் இல்லையா? அதே போல கோயிலில் இருக்கின்ற வளாகத்தில் உள்ள தண்ணீர் என்று சொன்னால் அதை தீர்த்தம் தெய்வ நீர் என்று சொல்ல வேண்டும். அதாங்க எழுதுகிறார். உள்ளத்து உணர்வால் அந்த தண்ணீர் புனிதமாக மாறுகிறது. மேல் ஒரே ஒரு வரி, நீண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம், மாதேவா மாதேவா என்று வாழ்த்தி ஆடப்பெற்றோம் என்று அப்பர் பெருமானுடைய பாட்டையும் அங்கே சொல்கிறார். அதை கொஞ்சம் பார்ப்போம். அந்த வெளியில் அதோட கடைசி பாட்டாக இருக்குது தீர்த்தங்கள். நீர் நிலம் பொருந்திய வேற அர்த்தம் கலப்புறதான். நீர் நிலம் வேறுபாடு இருக்குது, பாட வேறுபாடு நிறைய உண்டு. பாட வேறுபாடு இருக்கிறதுனால உரைய வேறுபாடு இருக்குது.
இந்த அந்த இப்போ படித்த பாட்டில் ஒரு பாட வேறுபாடு ஐயா காமிச்சாங்க. அது யார் உரைன்னு தெரியல எனக்கு. கலந்தது நீர் நிலம் காற்றதுவாமேன்னு தான் நம்ம எழுதியிருக்கிறோம். அப்பாவுடைய உரையில் அவங்க அந்த பாடம் அப்படி கொண்டிருக்காங்க. அதில் கலந்தது நீர் அனல் காற்றதுவாமே என்று பாட வேறுபாடு அவங்க ஐயா தன்னை காமிச்சாங்க. நான் மாணிக்கவாசன் உரையா சரி இருக்கலாம். அதில் என்னென்னா அவர் அதுக்கு அந்த உரை எழுதுகிற பொழுது அனல் என்பதற்கு எழுதுகிற பொழுது நீரும் காற்றும் கலந்தது என்று அவர் எழுதுகிற மாதிரி காண்பித்தாங்க. உரையில் அப்படி காண்பித்தாங்க. அனலுக்கு நீர் கூறு கிடையாது, காற்று காற்று சொல்லலாம் என்றால் பாரதியார் கூட எழுதுகிறார், காற்றே நீ சிறு தீயை அணைக்கிறாய் பெருந்தீயை வளர்க்கிறாய் என்று எழுதுகிறார். பெரிய தீயாக இருந்ததுன்னா பிடிச்சிட்டு எரிஞ்சால் காற்று வச்சா இன்னும் அதிகமாக ஆகிடும். சின்ன விளக்கு அகல் விளக்குன்னா காற்று உடனே அணைஞ்சு போகும். அந்த அவர் எழுதுகிறார், உனக்கு என்னன்னு தெரியல, சின்ன தீயெல்லாம் அதை விட்டுட்டு அணைச்சிட்டு போயிடுறேன், பெரிய தீயை அதோட நட்பு வச்சு கொண்டு வளர்க்கலையே அப்படின்னு அவர் சொல்கிறார். அடிப்படையாக அதான் நீர் அனல் கூடுமான்றீங்க. அது பின்னால் நீர் பின்னால் வந்து விடுதான். நீருக்கு அனல் நீரோடு வருகின்றது. அனலுக்கு நீருடைய கூறு உண்டா? அதுதான் இல்லை. தான் நம்ம சொல்கிறோம். தோற்ற முறையில் பார்க்குற பொழுது ஓசை, அப்புறம் ஊறு, அப்புறம் ஒளி, புனல், அனல் அதோடு நின்று போகுது. பின்னால் வருகின்ற நீர் இருக்கு இல்லையா, அதோடு வரும் நீரோடு சேர்கிற பொழுது நீராக மாறுது. அனல் கூறும் நீர் கூறும் சேர்கிற பொழுது நீராக மாறுது. அதனால தான் நீருக்கும் அனலுக்குமே பகைன்னு நம்ம சொல்கிறோம் அடிப்படையாக. பின்னால் ஒரு காலத்தில் அனல்லையே நெருப்பு வரும்ன்றாங்க, அது நீர்லேயே நெருப்பு வரும்ன்றாங்க, அது வேறு விஷயம். கலந்தாலும் கூட நீருடைய தன்மை மாறாது. இப்போ அதாவது இப்போ வெந்நீர் வச்சுக்கலேன், வெந்நீரில் நெருப்பு ஆக இருக்கிற சூடும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்குது. இப்போ நான் சொல்கிற வெந்நீர் நெருப்பா தண்ணீரா? நீங்கள் தண்ணீர்னு சொல்லிடுவீங்க. வெந்நீர் நெருப்பா நீரா? அதான் அந்தந்த தன்மையோடு இருந்தாலும் நீர் தன்னுடைய தன்மை இழக்கலை. நீங்கள் சொன்னபடி நீரை கொடுத்து சூடாக்கிற பொழுது அனல் செயற்கையாக போகுது. அதுங்கிட்ட செயற்கையாக போகிற பொழுது அந்த நெருப்பை வாங்கிக்குது, வெப்பத்தை வாங்கிக்குது. வெப்பத்தை வாங்கி கொண்ட காரணத்தினாலேயே அது இன்னொரு பொருளை எரிக்காது. நெருப்புன்னா எரிச்சிடும். இப்போ வைக்க போகிற நீங்கள் வச்ச சின்ன வச்சு வச்சா எரிஞ்சிடும். நீங்கள் வெந்நீரை ஊற்றி பாருங்கள், வைக்க போகிறல சில்லுலாம் போயிடும். தண்ணீருடைய தன்மை அது மாறாது. தண்ணீருடைய தன்மை மாறுவது கிடையாது, அதனுடைய அழிப்பு. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், நீர் நிலத்தை சேருகிற பொழுது நிலமாக போகிறது. வெந்நீர் நீங்கள் சொன்ன அனலோட சேர்ந்து காற்றாக போகுது இல்லையா, காற்றில் கலக்குது இல்லையா, காற்றிலே கலப்பதற்கு அனலுடைய துணை தேவை, நெருப்பினுடைய துணை தேவை. நெருப்பினுடைய துணையாக ஆவியாக போயிடும். ஆவியாக போகிறது போது அது காற்றோடு கலக்கின்றது. எனவே தண்ணீருக்கு ஒரு நிலை கிடையாது, நிலத்தோடும் சேரலாம் வானத்தோடும் அது சேரலாம் என்று அந்த தன்மை மாறுகின்ற தன்மையை சொல்கிறார். அதுக்கு தான் அது வரையில் தான் அந்த அர்த்தத்தை வச்சுக்கணும். எந்த கருப்பா சிவப்பா வெளுப்பா இருக்குன்னு சொன்னால் அந்தந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறது, அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறது என்றால் நிலையான தன்மை அதற்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிலையான அதான் பொதுயியல் என்பது இன்னொரு பொருள் சேருகிற பொழுது பொதுயியலாக மாறுகிறதுன்னு சொல்கிறோம். அதனால என்ன சொல்கிறோம், பொதுயியல் செயற்கை தானே தவிர இயற்கை அல்ல என்று நாம் அதுதான் சொல்கிறோம். அதுதான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், தண்ணீரை பொறுத்தவரையில் தெய்வ நீராக அது மாறுகிறது என்று சொன்னால் அது பெருமான் அருள் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் எண்ண வேண்டும், வாழ்த்தி வழிபட்டு நீங்கள் நீராட வேண்டும். அதுதான் கடைசி வரை எழுதியிருக்கோம். அப்பர் பெருமான் சமணத்தில் குளிக்கவே இல்லை, குளிச்சதே கிடையாது. அவர் ரொம்ப மகிழ்ச்சியார். இங்கே வந்ததில் முதல் பலன் அவருக்கு என்னன்னா குளிக்கிறமே என்றார் இல்லையா, அங்கே குளிக்க கூட முடியாது. குளிக்கிறனே என்றால் நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம் என்று. புரோதாயம் என்றால் உதய காலம், உதய காலத்திலேயே நான் உதய காலத்துக்கு முன்னே நடத்து. புரோ உதயம் என்றால் உதயத்துக்கு முன்னே, உதயத்திற்கு முன்னாலேயே நான் நீராடுகிறேன் என்று சொல்லி மாதேவா மாதேவா என்று வாழ்த்தினான் நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம்ன்றார். அப்போ என்ன சொல்கிறார், பெருமானே பெருமானே என்று நான் சொல்லிக்கொண்டு நீராடுகிறேன் என்று சொல்வதாலே அந்த மந்திர சொல்லாக சொல்லித்தான் அந்த தண்ணீரை நாம் குளிக்கணும்
எப்படி அர்ச்சனை செய்கின்ற பொழுது சும்மா அர்ச்சனை பண்ணலையே, நம்ம பூக்களை எடுத்து போகிற பொழுது மந்திர சொல்லி தானே போடுறோம். அதுபோல் குளிக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெருமானுடைய நினைவோடு அவருடைய மந்திரத்தை சொல்லியோ அல்லது தோத்திரங்களை சொல்லியோ தான் நாம் நீராட வேண்டும் என்பது தான் அங்கே சொல்கிறார். சும்மா குளித்தாலும் குளிக்கிறது மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். அடிப்படையாக நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம், மாதேவா மாதேவா என்று வாழ்த்தி ஆடப்பெற்றோம் என்று அப்பரடிகள் சொல்வதும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அப்போது தீர்த்தத்தினுடைய சிறப்பை சொல்லுகிற பொழுது சைவ மரபிலே தீர்த்தம் மிக முக்கியம், தீர்த்த நீராடுதல் மிக முக்கியம். அத்தா உன் அடியேனை அன்பால் ஆத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்று பாடுறார் இல்லையா. எவ்வளவுதான் நான் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தா என்றார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் உன்னுடைய அருள் அல்லவா, உன்னுடைய அருளில் என்னை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா என்று அந்த தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்றால் உன்னுடைய அருள் வெள்ளம், அருளாகிய தீர்த்த வெள்ளத்திலே என்னை ஆட்டிக்கொண்டாய் அல்லவான்னு பாடுறேன். அதான் அதனால் அந்த தீர்த்தம் உண்மை முடியுது. தீர்த்த உண்மைக்கு பின்னால் நமக்கு திருக்கோயில் குற்றம் என்று வருது. அந்த பதிப்பில் எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. திருக்கோயில் போட்டிருக்காங்களா? திருக்கோயில் தானே போட்டிருக்காங்க. சரி, திருக்கோயில் தானே போட்டிருக்காங்க. அது ஏன்னா கோயில் என்று சொன்னால் அது எல்லாவற்றையும் குறிக்கும். திருக்கோயில் என்று சொன்னால்தான் சிவாலயத்தை குறிக்கும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஏதோ திருக்கோயில் சொல்லிட்டு இருக்கோம். சிவாலயத்தை தவிர மற்ற திருக்கோயில் சொல்கிற வழக்கம் நமக்கு கிடையாது. பொதுவாக கோயில் பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், அம்மன் கோயில் என்று சேர்த்து சொல்லலாம். வெறும் திருக்கோயில் என்று சொன்னால் அது சிவாலயத்தை மட்டும்தான் குறிக்கும். அப்பர் பெருமான் பாடுகிற பொழுது திருக்கோயில் இல்லாத திருவில்ஊரும், திருக்கோயில் இல்லாத திருவில்ஊரும் முழுத்து விட்டார். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதே பாட்டில் பருக்கோடி பக்திமையால் பாடாவூரும் சொல்லிட்டு பாங்கினோடு பல தளிகள் இல்லா தளின்றார் பாருங்க. அதெல்லாம் கோயில்கள். மற்ற கோயில் பாங்கினோடு பல தளிகள் இல்லாத ஊர் என்று மற்ற கோயில் இருக்கலாம், ஆனால் திருக்கோயில் கட்டாயம் இருக்கணும். மற்ற கோயிலெல்லாம் இருந்து திருக்கோயில் இல்லை என்று சொன்னால் அந்த கோயில் சிறப்பல்ல. அவையெல்லாம் ஊரல்ல, அவையெல்லாம் ஊரல்ல, அடவி காடே அப்படின்ட்டார். திருக்கோயில் இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் ஊர்னு சொல்லாதீங்கப்பா, காடுன்னு சொல்லுன்ட்டார். ஊரு காடுன்னா அப்போ இருக்கிறவங்க யார் என்றால் விலங்குகள்னு அர்த்தம். அப்படி சொல்லலை இல்லையா. ஊரு காடுன்னு சொல்லிட்டா காட்டில் எது இருக்கும்? விலங்கு தானே இருக்கும். மக்கள் எல்லாம் அங்கே விலங்கானம் சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு அவர் பாடுறார். எனவே திருக்கோயில் என்பதுதான் சிவாலயத்திற்கு உள்ள சிறப்பு பெயர் என்று நம்ம பார்க்கிறோம். அதான் இப்போ பார்க்கணும், அந்த பகுதி தான் பார்க்கணும். ஆமாம் ஆமாம், உண்மைதானே. நயமா சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் இல்லையா, நயமா புரிஞ்சா என்ன ஆகிப்போச்சு. இல்லை இல்லை, அதான் இப்போ நமக்கெல்லாம் பாத்ரூமில் குளிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. இப்போ நம்ம அது ஒன்றுமே பொதுவாகவே அன்றைக்கி கூட அதான் சொன்னேன். நீர் தீர்த்தம்னா என்னென்னு போட்ட மாதிரி இருக்கு. ஆறு, குளம், அருவி, சுனை நீர், இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. இதெல்லாம் என்ன அவர் சொல்கிற பொழுது மாணிக்கவாசர் பாடுற பொழுது மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன உள்ள குதிரான்ற முகேரென்ன கையால் குடைந்துன்றார். குளிப்பது என்று சொன்னால் நீராடுதுனால தலை முழுகிறதான அர்த்தம். நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் தண்ணீர் அதிகம் இல்லாததுனால என்ன பண்ணிட்டாங்க, குளிக்கிறதுனால கழுத்து எல்லாம் குளிப்பான். இப்படி குளிச்சுட்டு இப்படி தொடச்சிட்டு வந்துடுவாங்க, தலையோடு குளிக்கணும். நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த குளிர்னா இதுதான், தலையை முழுகிறது தான் குளியலே தவிர. ஏன்னா நிறைய ஆறு அங்கே இருக்குது. ஆற்றுல போய் நீங்கள் தலையை நினைக்காம குளிக்க முடியாது. இங்கே பாத்ரூம் நீங்கள் கதவு சாத்திடுறீங்க, நீங்கள் குளிச்சிங்களா இல்லைன்னா கூட தெரியாது, பேசாமல் தொடச்சி கூட வந்துடலாம் என்றால் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதெல்லாம் சனி நீராடுன்னு வேறு சொன்னாங்க அந்த அம்மா. நீராடுதல் என்று சொன்னாலே உங்களுக்கு உள்ள மூழ்கி குளித்தல் தான். அதுதான் நீரில் மொழிதான். நீரில் அதை புறப்பொருள் மாவில் இப்படி வரும். அது துறைகளுக்கு சொல்கிறது நீரில் பலகால் மூழ்குதல் என்று வரும். நீரில் பலகால் மூழ்குதல்னா நாம் என்ன நினைக்கிறோம், காலையில் மட்டும் குளிச்சிடறோம்னு நினைக்கிறோம் இல்லையா. அது இல்லையா. துறவிகள் எப்பொழுது நம்முடைய உடம்பு கொஞ்சம் அழுக்குன்னு உடனே குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்பொழுது பெருமானுடைய நினைவு வருதோ அப்போ போய் குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம் என்று நீரில் பலகால் மூழ்குதல் என்று அவங்க துறவிகளுக்கு அப்படி சொல்கிறாங்க. அடிப்படையாக
நமக்கெல்லாம் ஒன்று சொல்லியிருக்காங்க, நான் அங்கே சொல்லி கூட இருப்பேன். அதாவது இதெல்லாம் இந்த ஆச்சார முறைகள், அதெல்லாம் இவங்க யாரும் பின்பற்றுறாங்க. அதை ஆச்சார முறைகளில் சாப்பிட்றோம், சாப்பிட்டு கையை கழுவுறோம். சாப்பிட்டு கையை கழுவுற பொழுது தண்ணி ஊற்றி கழுவுறோம் இல்லையா? கழுவுற போது ஒரு 6 முறை அல்லது 7 முறை கழுவலாம் அப்படின்னு இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. அப்படி நல்லா தொடச்சி 6 முறை 7 முறை தண்ணி ஊற்றி கழுவலாம் அப்படின்னு இருக்குது. மலைஜலம் கழிச்சிட்டு வரோம் இல்லையா, இடக்கை இருக்கு இல்லையா, அதை கழிக்கிற பொழுது 13 முறைன்றாங்க. மண்ணை போட்டு 13 முறை தேய்க்கணும்னு இது கணக்கு சொல்கிறாங்க. இந்த கணக்கில் கொஞ்சம் சரியான நினைவில்லை, இப்படி இது இல்லை, இதை விட அதிகம் அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இடக்கைக்கு 13 முறை வச்சுக்காதீங்க, மனம் திருப்திப்படுகிற வரைக்கும் கழுவுங்கன்றாங்க. அப்படி ஏன்னா தெரியாமல் ஏதாவது காலில் மெரிச்சிடும், அது சாணமாக கூட இருக்கலாம், அதை போய் நாம் தேய்க்கிற போது தேய்ப்போம் இல்லையா பிடிச்சி, அது அப்புறம் சரி மனசு திருப்தி வந்த மாதிரி தான் நம்ம வரும். அதனால் இதெல்லாம் ஒரு கணக்கு தானே தவிர மன திருப்தி மிக முக்கியம். சரி நம்முடைய அழுக்கு போய்விட்டது என்று இல்லான். அப்போ குளிக்கிறதுல ஒரு முறை குளித்தா போயிடும் சொன்னால் இல்லையா என்றால், துறவிகள் அப்படி கிடையாது. பலகால் மூழ்கினால்தான் அவர்களுக்கு அந்த தூய்மையாக இருப்பதாக எண்ணுவார்கள் என்பதால் தான் புறந்தூய்மை நீராலமையும் என்று சமணர்களுக்கு சொன்னார். சமணர்களுடைய மறுப்பாக சொன்னார் நேற்று சொன்னோம் இல்லையா. வள்ளுவர் ஏன் அதை சொல்லணும், துறவிகளுக்கு சொல்கிற பொழுது புறந்தூய்மை நீராலமையும் சொன்னால், அந்த நாட்டில், இந்த இந்திய நாட்டில் துறவிகள் சில பேர் குளிக்காமல் இருக்கிறான் இல்லையா, அதெல்லாம் கூடாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், வடநாட்டில் ரொம்ப பக்தி கூட உண்டு, கங்கை போன்ற எல்லாம் கங்கை யமுனை நதி எல்லாம் கூட பாயலாம், குளிக்கிற வழக்கமே அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வருவாங்க, வந்து தெளிச்சுவானே தவிர குளிக்கிற வழக்கம் அவங்களுக்கு, ஏன்னா அந்த நாடு குளிர் நாடு, அங்கே அதையும் கிடையாது. நாம் தான் குளிக்கிறது என்று வைத்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், இப்போ புலம்பெயர்ந்திருக்காங்களா அந்த காலத்தில், அதாவது நான் போனால் நம்ம போயிருக்கோம், மொரீஷியஸ் நாடாக இருந்தாலும் சரி, சிங்கப்பூர், மலேசியா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னேரில் பார்த்துருக்குறேன், எல்லாரும் 2 முறை கட்டாயம் குடிக்கிறாங்க. நீங்கள் ஏன்னா ஊரெல்லாம் சுற்றி 2 மணிக்கு கூட வருவார், ராத்திரி 2 மணிக்கு வந்தால் கூட போய் குளிச்சு தான் படுக்கிறான். 2 முறை குளிப்பது என்பது அவளுக்கு இயல்பு அவளுக்கு. அது என்ன காரணம்னு சொன்னால், இங்கேருந்து போனவங்க பூரா தொழிலாளராக போயிருக்காங்க. தொழிலாளராக போகிற பொழுது மாலையில் கட்டாயம் குளிச்சாங்கன்னு அவனுக்கு, ஏன்னா மண்டலங்கள்லையும் வேலை பண்ணுறாங்க இல்லையா, கரும்பு தோட்டத்தில் வேலை பார்த்தாங்கன்னு பார்க்குறோம், பால் மரக்காட்டில் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் மாலையை குளிக்கணும். அதே மாதிரி இன்னொரு வழக்கம் இன்னும் இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் போனீங்கன்னா தயிர் சாதம் சாப்பிடவே மாட்டாங்க, மோர் ஊட்டிக்கிறதோ தயிர் கிடையாது. அதே தான் அங்கேயும் மொரீஷியஸ். அங்கே நான்லாம் போயிருக்கலாம், மொரீஷியஸ் போய் தயிர் கேட்டால் சிரிப்பாங்க, தயிரா சார் அப்படின்வாங்க, ஏன்னா அங்கே இல்லவே கிடையாது, தயிரே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணோம், இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, யோகட்டுன்னு கொண்டு வந்துடுறாங்க. யோகட்டுன்னு கொண்டு வந்து வச்சுட்டு அது கொஞ்சம் திதிப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், அதை சாப்பாட்டில் கலக்க முடியாது. ரசமோ குழம்போ சாப்பிட்டு பாட அதை வெறும் தான் சாப்பிட்டுக்கிறாங்க. அது பரவாயில்ல. அந்த மொரீஷியஸ்லாம் இருந்தபோது ஒரு முறை கல்யாணம், என்னுடைய நண்பர் வீட்டு கல்யாணம், ஐயா வாங்க போகலான்னு கல்யாணம் போய்ட்டு, நமக்கு கல்யாணம் ஸ்வீட் இருக்குன்னு நினச்சிமா, இல்லை என்ன ஸ்வீட் வைக்கிறான் பார்ப்புன்னு பார்த்தா ஸ்வீட்டாவது மண்ணாது ஒன்றும் கிடையாது. இலையில எல்லாம் வைக்கிறான்னு தவிர ஸ்வீட் கிடையாது, இனிப்பே கிடையாது. அப்புறம் நாங்கள் மெல்ல சாப்பிட்டு கையெழுத்தும் பொழுது என்னுடைய மாணவர்லாம் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஸ்வீட் வைக்க மாட்டாங்களா அப்படின்னா, வெளியே போங்க சார், இருக்குது சார், வெளியே இருக்குது சார் ஸ்வீட்டுனா. ஆனாப்பா வெளியே வைப்பாங்க ஸ்வீட்டுன்னு போய் பார்த்தா இந்த யோகட்டை தான் கொடுக்குறான், சர்க்கரை போட்ட தயிர், அதான் ஸ்வீட்டாங்க. கல்யாணத்துக்கு ஸ்வீட் எதுன்னு சொன்னால் தயிர், சர்க்கரை போட்ட தயிர், யோகட், இனிப்பான யோகட் தான் அங்கே ஸ்வீட்டுன்றான். இது என்ன காரணம் சொன்னால், அந்த காலத்தில் சர்க்கரை இது கிடைக்காது, அவங்களுக்கு தயிர் கிடைக்காது, அப்படியே பழக்கம். ஆனால் ராத்திரியில் சாப்பிட்றாங்க, ராத்திரியில் சாப்பிட்றதுனால தயிர் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க குழம்பு சாப்பிடுவாங்க, ரசம் கூட கிடையாதுன்னு சொல்கிறத பார்க்கணும். ஆனால் சாப்பாடு இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் நாடு ரொம்ப பின்தங்கி இருக்குது அவங்களுக்கு. அந்த அதெல்லாம் நான் ரொம்ப அவசரப்பட்டேன், முதல் முறை போய்ட்டு ரொம்ப அவசரப்பட்டேன். 45 நாள் தெரியாமல் ஊற்றுக்கிட்டாங்க. சாப்பாடு எப்படின்னா எப்படி கூடுவாங்கன்னா அருமையாக கூடுவாங்க, ஐயா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல போய்ட்டு தான் போனேன். என்ன சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு போனேன், கஞ்சி சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. கஞ்சி சாப்பிடுவீங்களான்னு, அதெல்லாம் சாப்பிட்லாங்க, தப்பு நோய் கஞ்சி தான் கொடுப்போம், கஞ்சி சாப்பிடுது. என்ன பண்ணாங்க தெரியுங்களா, கஞ்சி சாப்பிடணும்னு சொன்னால் அவங்க கணக்கு என்னன்னு சொன்னால், சாதத்தை வடிச்சுடுறாங்க, வடித்து கஞ்சி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஊற்றுறான். வடிச்சுட்டு அந்த கஞ்சியை நல்லா கலந்து உப்பு ஒன்றும் கிடையாது, அதை கொண்டாந்து வச்சுட்டான். வச்சுவிட்டு இதுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் இருங்க கீரை வருதுமா, கீரை. சரி கீரை வர போனா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, தண்டு கீரை இருப்பாங்க பெருசாக, கீரை தண்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன கீரையாக இருக்குது, அது இன்னும் அது எதை கொள்ளான்னு தெரில, அது அப்படியே கொஞ்சம் துவட்டினா லேசாக
ரொட்டி அப்படியே பச்சையாக எடுத்துன்னு வச்சுட்டான். எப்படிங்க சாப்பிட்றது? அறவே கடனோட பிறகு சாப்பிட்டுடலாம். சும்மா லேசாக அப்படி ஆகி அது வாடக்கூடாதான், அது பச்சையோடு சாப்பிடுது. அதுக்காக கொண்டாந்து அப்படி வச்சுட்டான். அதுவும் கீரை தண்டோடு வைக்கிறான். அவங்க அதை சாதாரணமாக சாப்பிட்றாங்க, கரும்பு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. நமக்கு இது முதல் இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறி போச்சு. இந்த ஐடி ஃபீல்டு போனதுனால பல மாற்றங்கள் இப்போ நல்லா இருக்குது. நான் போன போய் எல்லாம் வந்துருச்சாங்க. இது சொல்கிறேன், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் தானே உணவெல்லாம் அமைகின்றதுன்னு பார்க்குறோம் இல்லையா? அடிப்படையாக எதுக்கோ வந்தது, இங்கே இதுக்காக வந்தது, திருக்கோயிலுக்காக ஏதோ வந்து இந்த வார்த்தை எதுக்கோ வந்தது, எதுக்கோ ஞாபகம் வந்து அப்படியே புலம்பெயர்ந்து பற்றி பேச ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம. சரி, திருக்கோயில் குற்றம் என்று சொல்கிறார். கோயிலை வந்து எவ்வளோ பராமரிக்கணுன்றதுக்கு நமக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நாம் அடிக்கடி சொல்கிற விஷயம், தென்காசியை கட்டுகின்றான் பாண்டியன், கட்டுறான். கட்டி முடித்த பின்னால் ஒரு கல்வெட்டில் அவன் எழுதுகிறான், கோயிலை கட்டி முடிச்சுட்டேன், இதை பராமரிக்கணும், நீங்கள் பின்னால் பராமரிக்க வேண்டும். பராமரிக்கிற பொழுது இதை பராமரிப்பதாக எடுத்துக்கொண்டு செய்த அந்த தொண்டு யார் செய்கிறார்களோ அவருடைய பாதத்தூளி என் தலைமையில் சொல்கிறான். அவனுடைய பாதத்தூளி என் தலைமையில் என்று சொன்னான்னா ஒரு பாண்டிய மன்னன் எவ்வளவு பக்தி அவளுக்கு இருந்திருக்கிறது. இந்த கோயில் நிலைக்க வேண்டும் இருந்திருக்கு இல்லையா? அதுபோல் ஒரு கோயிலா 2 கோயிலா எத்தனை கோயில் கட்டிருக்கிறாங்க நம்மவர்கள். அப்போது என்னென்ன முறையோடு கட்டியிருக்கிறார்கள் அதான் சொல்கிறார். 5ஆம் நூற்றாண்டிலேயே கோயிலாக இருந்திருக்குது. இந்த மாதிரி கல் கோயிலாக இல்லாமல் இருந்திருக்கலாம், வேறு கோயில்கள் இருந்திருக்கலான்னு பார்க்குறோம். லிங்கத்தை ஸ்தாபித்து கோயில் எல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கும் ஆகமத்தில் சொல்கிற பொழுது, திருவிழா புராணத்தில் இது சொல்கிறோம். அதாவது இந்திரன் மதுரையில் அந்த கோயிலை கட்டுறான். கட்டுகிற பொழுது எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்கிறதுக்கு அந்த புராணத்தில் அப்படி வருகின்றது. சிவலிங்கத்தை ஸ்தாபிக்கணும்பா, கொடிமரம் இருக்க வேண்டும், பலிபீடம் இருக்கணும், விநாயகரை வெட்டுறாத, இதான் அங்கே சொல்கிறார். இதான் கோயில். இதில் விநாயகரோட பின்னால் வந்துடுச்சு நமக்கு பிற்காலத்தில். அது புராணத்தில் அப்படி வருது. அதனால் என்ன தெரியுது, கோயில் அமைப்பு என்று வருகின்ற பொழுது இலிங்கம், அதுக்கப்புறம் கொடிமரம், பலிபீடம், இதுதான் உண்மையாக தான் நமக்கு இன்றைக்கும் அதான் இருக்குது. பரிவார தேவதைகள் வெளிச்சுற்று உள்சுற்று 5 பிரகாரங்கள் எல்லாம் பின்னால் வந்திருக்கலாம், வளர்ச்சியில் வந்திருக்கலாம். இதான் அடிப்படைன்னு பார்க்குறோம். அப்போ முக்கியமான ஸ்தாபிக்கின்ற தாவரலிங்கம் அதுதான் இங்கே எடுக்கிறார். முதல்ல திருக்கோயில் குற்றத்தில் முதல் பாட்டு, தாவரலிங்கம் பறித்து ஒன்றில் தாபித்தால் ஆவலன் முன்னே அரசு நிலைகெடும், சாவலன் முன்னே பெருநோய் அடுத்திடும், காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே அப்படின்ற முதல். ஓ, வாட்ஸ்அப்பில் இருக்கா? நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும்? பார்க்கலாம். நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன், நோட்ஸ்லையும் எழுதி கொடுத்துருக்கேன். நோட்ஸில் இருக்குது, நோட்ஸ் இருக்கு, எல்லாம் எழுதுறேன். இது மட்டும் எழுதுறேன் நான். ஸ்தாவரலிங்கம் சொன்னார். நம்முடைய வடக்கம் சனிகலிங்கமாக இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம் சொல்கிறோம் இல்லையா? அசையாத லிங்கம், அதாவது சலலிங்கம் அச்சலலிங்கம் என்று சொல்லி, சலலிங்கம் என்பது அந்த நேரத்துக்கு பூஜை நேரத்திற்கு நாம் செய்து அப்படியே பின்னால் விட்டுறது, அது சனிகலிங்கம் என்று சொல்கிறாங்க. ஸ்தாவரம் என்றால் நிலைத்திருப்பது, அது கோயிலில் ஸ்தாபித்தல், பிரதிஷ்டை செய்தல், அதை சொல்கிறார் இங்கே. பிரதிஷ்டை செய்கிற பொழுது மந்திரங்களோடு பிரதிஷ்டை செய்திருப்பாங்க இல்லையா? ஒருவர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால், இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது. பிள்ளையார் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் புது பிள்ளையாரை கொண்டு வரக்கூடாது, எங்கேயோ இருக்கிற பிள்ளையாரை திருடி கொண்டு வந்துடலாம், திருடி கொண்டு வந்துடலான்னு அப்படி இருக்குதுங்க. அப்படி அப்பா சொல்லியிருக்காங்க. காவாந்தண்டலம் சோலைப்பெருங்கோடு வரல அவர், அவர் அங்கே அந்த பிள்ளையார் ரொம்ப சக்தியுடையவரான். அதை என்ன பண்ணுவாங்க, நல்ல பிள்ளையான ஒரு நாள் காணும், அந்த பிள்ளையாரை காணும், ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார்னா அதை காணவே காணும். எங்கடா போச்சு பிள்ளையாருன்னு அப்புறம் அவங்க சொன்னாங்களாம், அது யாராவது புது கோயில் கட்டுறாங்களா பாருங்க, அங்கேதான் இருக்கும். அதே மாதிரி அந்த காலம் காமாந்தன்னு சொன்னால் அது என்ன, இந்த திருமுக்கூடல் இருக்கு இல்லையா? திருமுக்கூடல்,
அது பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமமா, அங்கே ஒரு பிள்ளையாருக்குள்ளே கட்டும்பொழுது இது தெரிஞ்சு போட்டு அவங்க எடுத்து விட்டுருக்கான் பிள்ளையார், அங்கே வச்சுருந்துருக்கான் அதை மறைச்சி. அப்புறம் இப்படியே கண்டுபிடிச்சி பண்ணி கொண்டாந்து வச்சாங்கடா அந்த காலத்தில். யாரோ சொல்லிவிட்டான் திருட்டு பிள்ளையாரை கொண்டு போனான் நல்லதுன்னு சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. அதுபோல் எது சொல்கிறேன்னா, நீங்கள் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சக்தி உள்ள சிவலிங்கம் சொல்லி அங்கே போய் பரிசாந்திருக்கான்றாரு, அதை செய்யாதீங்கன்றார். தாவரலிங்கம் பறித்துன்னார். ஏற்கனவே பூஜை இருக்கின்ற முறையாக இருக்கின்ற கோயிலில் இருக்கின்ற இலிங்கத்தை பறித்தால் எடுத்து மற்றொன்று ஸ்தாபித்தாள்னார், ஒன்றில் ஸ்தாபித்தாள்னார், ஒன்றில் ஸ்தாபித்தாள்னார். அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, எடுத்தாச்சு ஸ்தாபிக்கணும். ஸ்தாபிப்பதற்கு எப்படி கொஞ்சம் நாள் ஆகும், உடனே எடுத்து வைக்க முடியாது இல்லையா? அதுக்கு வேண்டிய மந்திரங்கள்லாம் செய்யணும், பிரதிஷ்டை செய்கின்ற மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, செய்யல. ராத்திரி பறிச்சா அந்த நாளைக்கு வச்சிட முடியாது. எனவே பறிப்பது இடையில கொஞ்சம் நாள் இருக்கலாம், பின்னாலே ஸ்தாபித்தல். அப்போ அந்த காலத்தில் வழக்கம் இருந்திருக்குன்னு தெரியுது இல்லையா? அதுதான் கண்டிக்கிறார். இலிங்கத்தை எப்படி சாவிக்கிற பொழுது யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த லிங்கத்தை நீங்கள் எடுத்து போய்ச்சா நல்லது என்று சொல்லியிருப்பாங்க. அதுபோல் எடுத்து போய் வச்சிருப்பாங்க பல பேர் இல்லையா? அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது என்று தான் புதியதாக இலிங்கங்கள் நீங்கள் சபிக்க வேண்டும் என்று தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் இலிங்கத்தை பற்றி சொல்கிற பொழுது நிறைய செய்திகள் ஆகமத்தில் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக திருமாலுக்கு சொல்லுகின்ற நின்று இருந்து கிடந்துன்னு சொல்கிறோம் இல்லையா? பெருமானுக்கு நின்ற கோலம், அத்திவரதன் நின்று இருந்தார், அப்புறம் கிடந்த கோலம் பார்த்தோம் இல்லையா? நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் என்று 3 சொல்கிறோம். அதே போல் சிவலிங்கத்திலையும் அது உண்டு. நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் என்று 3 உண்டு என்று சொல்லி, இப்போ கொஞ்சம் பெரிதாக இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆச்சு, அது பெரிய பிரகதீஸ்வரர் பேர் இருக்கு இல்லையா, பெரிதாக இருக்கு. அதுபோல் கொஞ்சம் உயரமாக அந்த பானம் இருந்தால் அது நின்ற கோலம் என்றும், ரொம்ப சின்னதாக இல்லாமல் இடைப்பட்டிருந்தால் அது இருந்த கோலம் என்றும், காசி விஸ்வநாதர் கோயில் போல இருக்கு இல்லையா, ராமேஸ்வரம் போனால் சின்னதாக தான் இருக்கும், பெருசாக ராமேஸ்வரம் பெருசாக கோயில், ஆனால் சிவலிங்கம் வந்து இருக்கும். அதுபோல் சின்னதாக இருந்தால் அது கிடந்த கோலம் என்று கொள்ளுகிறார்கள். இப்படி நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அதில் சதுரமாக வட்டமாக இதுக்கெல்லாம் நமக்கு ஆகம விதிகள் உண்டு. அந்தந்த ஆகமங்கள் பின்பற்றித்தான் கோயில் ஸ்தாபிக்க வேண்டும், இலிங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நமக்கும் கூட நீங்கள் பார்க்குறது அகப்பூஜை செய்கின்ற பொழுது எழுதியிருக்காங்க, அங்குஷ்ட வடிவாக தியானித்து என்று சொல்கிறாங்க. அவரவர் கைகளுக்குள்ள அங்குஷ்டம் என்றால், அங்குலம் என்றால், அங்குலி என்றால் விரல் அர்த்தம். அங்குஷ்டம் இந்த பெருவிரல் அளவிற்கு நாம் தியானிக்க வேண்டும் என்று தான் அளவு சொல்கிறாங்க. அதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வேளை ஆன்மார்த்தமாக நீங்கள் பூஜை பண்ணலாம் வீட்டில், உங்களுடைய அந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல், பெருவிரலுக்கு அளவுக்கு தான் நீங்கள் வைக்கணும், அதுக்கு மேலே அதிகமாக வைக்கக்கூடாது என்றெல்லாம் கூட இப்படி சொல்கிறாங்க. அந்த சிவாச்சாரியை கேட்டால் இப்படிலாம் விதிகள் சொல்கிறாங்க அடிப்படையாக. அது இலிங்கத்தை பற்றி உள்ள தனி செய்திகள். இங்கே என்ன சொன்னார், தாவர லிங்கம்னார். ஸ்தாபிக்கின்ற அந்த லிங்கத்தை பறித்து ஒன்றில் ஸ்தாபித்தான்னா இன்னொரு கோயில் அது ஸ்தாபித்தால், ஸ்தாபிப்பதற்கு முன்னே திருமூலருக்கு கோபம், ஆவதன் முன்னே அரசு நிலை கழுவிட்டார். முதல்ல அது நடப்பதற்கு முன்னாலேயே அது ஆட்சி கவுந்து விடுறான்ட்டார். ஆட்சி கவுந்து சொல்ல இருக்காங்களே, நீங்கள் பெரிய பகுத்தறிவாளர் தான் பேசுகிறாங்க, எத்தனையோ விஷயங்கள் இது இல்லை, இது மட்டும் இல்லை. எனக்கு இப்போ செய்தி அண்மையில் கொஞ்ச நாள் முன்னே செய்தி வந்தது, திருவாரூர் தேர் ஓடாமல் தானே இருந்தது, எவ்வளோ நாள் ஓடாமல் இருந்தது, யார் ஓட்டுனது? கலைஞர் தான் ஓட்டினார். இப்போது அதுதான் கோயிலை பற்றி கவலை கிடையாது, ஏன் ஓட்டினார்? அப்போ போய் சொல்லியிருக்காங்க பல பேர், எல்லாம் கிடந்து கிடக்க ஓடாமல் கிடக்கின்ற தேரை நீங்கள் ஓட்டினால் உங்கள் அரசு தேர் ஓடும்னு இருக்காங்க. ஒத்துட்டார், எவனா கரெக்டாக சொல்லியிருப்பான் இல்லையா? அப்போ தான் அரசு தேர் ஓடணுன்னே சரி ஓட்டுறான்ட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் திருவாரூர் நாங்கள் எங்கள் ஊராக பண்ணாலும் நாங்கள் அதுக்கு மன்னன்னு எல்லாம் சொல்லிக்கலாம், அரசாட்சி நாங்கள் எல்லாம் பொதுவாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். அது வேறு, அது ஒன்று. மஞ்சள் துணி ஏண்டா போட்டாலும் பல பேர் கேட்டுக்கலாம், காலமில்லை. இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத ரகசியங்கள் இதெல்லாம். ஏன்னா நான் ரொம்ப அங்கே பழகிறது கிடையாது, அரசியலோட பழகிறது இல்லை. நம்ம அறியாமல் எங்கள் ஆட்கள் சில பேர் கூட பழகுவான், அவனால் சில சொல்லியிருக்கான். ஆஸ்திரேலியாவுக்கு நான் போனேன் 2000 எனக்கு சரியாக ஞாபகம், எந்த ஆண்டு 1990 ஞாபகம். அங்கே சிட்னி நகரில் வந்து முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகம். நான் முன்னாலே ஒரு நாள் 2 நாள் முன்னே போயிட்டேன்.
கும்பாபிஷேகத்துக்கு முன்னாள் தமிழ்நாட்டிலிருந்து பல சிவாச்சாரியர்கள் வந்திருந்தாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, இலங்கை மாடல் எல்லாமே பெரும்பாலும் இலங்கை தமிழர் தானே, அவங்க எண்ணெய் வைக்கிறதுன்னு வைக்கிறாங்க. எண்ணெய் காப்பு வைக்கிறதுன்னு ஒரு சடங்கு. நமக்கெல்லாம் அது கிடையாதுங்க. கோயிலில் கும்பாபிஷேகம் நடப்பதுக்கு முன்னாலே எல்லா படிவங்கள் இருக்கு இல்லையா, விநாயகர் முருகர்லாம் இருக்கு இல்லையா, மூலவராக இருக்க முருகர் கூட இதுவாக இருந்தாலும் பொதுமக்கள் போய் எண்ணெய் வைக்கிறாங்க, எண்ணெய் காப்பிடுறாங்க நம்முடைய கையால். அது ரொம்ப மிக முக்கியமாக செய்கிறாங்க. இங்கே இருக்குதா கரிக்கோலம் வந்திருப்பாடு? பொதுமக்கள் அலோ பண்ணுறாங்களா? இருக்கலாம். எனக்கு அது அங்கே தான் பார்த்தேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னே அப்போ தான் பார்க்குறதுக்கு அதிசயமாக இருந்தது. இருக்கட்டும், அதெல்லாம் வேண்டாம். அப்போ அந்த சமயத்தில் சிவாச்சாரியெல்லாம் அந்த கோயிலில் இருந்தாங்க. அதில் ஒரு சிவாச்சாரியார் நமக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசியிருந்த பொழுது எப்போ வந்தீங்கன்னு என்ன கேட்டார். நான் 2 நாளைக்கு முன்னே வந்தேன் அப்படின்னு. நான் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன், இவங்களோடு தான் நான் வந்திருக்கணும், மொத்தமாக 2 நாளைக்கு முன்னே வந்திருக்கணும், இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்க, மற்றவங்க நம்ப மாட்டாங்கன்னு. என்னையா சொல்லுங்க? இல்லை இல்லை, கலைஞர் விட்ட நாங்கள் ஹோமம் நடத்திட்டு வந்தோம். 25 சிவாச்சாரியர்களாம், 25 சிவாச்சாரியர் கலைஞர் விட்டு தான் வேள்வி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னார். சொன்னேன், இது ஒன்றும் புதுசு இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறது நான் நம்புகிறேன். நான் சொல்கிறது எப்போ அந்த காலம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அவங்க இந்த பக்கம் வந்து தப்பு கிடையாது. இப்போ இந்த அத்திவரதெல்லாம் அந்த அம்மா வந்து பார்க்குறாங்க. ஆமாம், அவர் வராது. அப்படியா? இருக்கலாம், நம்ம தப்பாக சொல்லலை. நீங்கள் ஏன் அந்த மாதிரி நாங்கள் பகுத்தறிவு ஏன் சொல்லிக்கிறீங்க அதுன்றதான் சொல்ல. இவங்களை ஏன்னா அதை குறையாக கருதுறோமா? அது சிறப்பாக தானே கருதுறோம். நீங்கள் வந்துட்டா அது அந்த வகையில் ஆரம்பீரப்பன் பரவாயில்ல. அவர் என்ன பண்ணிட்டார், ஏடிஎம்கே வந்தபொழுது எம்ஜிஆர் பின் கிடையாது. அப்போ தருமபுர ஆதீனத்து வரார். தருமபுர ஆதீனத்து பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், நாங்கள்லாம் கடவுள் கொள்கை இல்லாதவர்கள், கடவுளை மறுத்து பேசணும், பகுத்தறிவு பேசணும். இப்போ நான் ஆதீனத்தில் மகா சன்னிதானத்தை பாராட்டி பேசலாமான்னு நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நினைக்கலாம், இங்கேருந்து வளாகத்தெலாம் வரலாமான்னு நினைக்கலாம் என்று சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னார். வெளிப்படையாக சொன்ன நான் இருந்தேன் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன். அறியாமையில் இருக்கின்ற ஒருவனுக்கு அறிவு வரக்கூடாதான்னு கேட்டார். முதல்ல அந்த வார்த்தையை சொன்னார். அறியாமையில் இருக்கின்ற ஒருவனுக்கு அறிவு வரக்கூடாதா? ஒரு காலத்திலே பகுத்தறிவு பேசினோம், இப்பொழுது கால மாற்றத்தினாலே சில மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இதில் என்ன தவறு இருக்குதுன்னு அவர் பேசினார். அப்படியே தான் வெளிப்படையாக பேசினார். அவர் அப்புறம் நல்லா பக்தியாக இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா, அதை பார்க்குறோம். அதனால் யாரும் நம்ம தவறாக சொல்லலை. நீங்கள் அதை ஒரு கேடயமாக வைத்துக்கொண்டு மற்றவங்களாம் நீங்கள் மழுங்கெடுக்கிறீங்களே, அதுதான் நம்ம தப்பாக சொல்கிறோம், மூட நம்பிக்கையாக நம்ம சொல்கிறோம் அடிப்படையாக. அது இல்லை, அது இல்லை, அவர் சொல்லவே இல்லை கடைசியில். அது பல பேர் கேட்டிருக்காங்க, நெருக்கமான கூட கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த அம்மா ஜெயலலிதா கூட இருந்தவங்களாம் கூட எனக்கு தெரியும். அவங்க சிலதான் எனக்கு சொல்லுவாங்க, சில செய்தி சொல்லுவாங்க. இவரோட இருந்த அந்த செய்தி மட்டும் எனக்கு வரல. அந்த அளவுக்கு யாரும் நெருக்கமாக இருந்தவங்க இருக்காங்க, அதை போய் சொல்லி கேட்டு சொல்கிற அளவுக்கு. அந்த சாய் அப்போ அந்த சமயத்தில் அங்கே போகிறாங்க, முட்டப்பரிச்சி போனாங்களோ, இங்கே போல பெங்களூர் போல. ஆமாம், வரல. ஓ, ஸோ இருக்கலாம். அதுதான் ஆனால் வீட்டுக்கு வந்தா இல்லையா, அது அதே சத்யசாய் பாபா கதை சொல்கிறேன். அவர் அதோட இருந்தாருனால மஞ்சள் துணி தான் இருக்கலாம். நமக்கு ஓ இருக்கலாம் நமக்கு
இருக்கலாம். அது நாம் பெருமானை தவிர வேறு எதுவும் விஷயம் போகிறது கிடையாது. நம்முடைய பொறுத்து நமக்கு அப்படி தான் இது. இப்போ ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம பெருமையாக சொல்ல ஒரே ஒரு விஷயம், சிவனை நாம் உண்மையாக வழிபட்டால், சிவனோடு நாம் இருந்து விட்டால் மற்றவங்களாம் நமக்கு ஏவலாயிடுறாங்க. மற்ற தெய்வங்கள்லாம் நமக்கு இயல்பாக பணிபுரிகின்ற அளவுக்கு தான். அது பல வகையில் நம்ம பார்த்துருக்கலாம். இந்த சத்ய சாய்பாபான்னு இறந்து விட்டாரே, அவரை பற்றி எவ்வளவோ சொல்கிறாங்க விஷயங்கள். நான் படித்து கொண்டிருந்த பொழுது கிண்டியில் தான் இருந்தேன். சிஎம் காஸ்டில் இலவச விடுதி அங்கே தான் இருந்தேன். அது எதிரில் ஒரு கோயில் இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு வருவாராங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்கள் வந்து ஏதோ அருள் புரிவார், போய்விடுவார். பெங்களூர்லேருந்து வருவார். கூட்டமான கூட்டம் போகும். எங்கள் ஹாஸ்டலேருந்து எல்லா இளைஞர் மாணவர்கள்லாம் போவாங்க, போய் பார்ப்பாங்க. எனக்கு மனசில் கூட போய் பார்க்கணுன்னு வந்தது கிடையாது. மனசில் கூட போய் இவ்வளோ இப்படிலாம் வச்சுருப்பார் இல்லையா, ஆனால் சின்ன பையன் தானே போய் பார்க்கலான்னு மனசில் கூட வந்து நான் பார்த்ததே கிடையாது. 3 ஆண்டு அங்கே இருந்தேன். 3 ஆண்டு ஏறக்குறைய ஒவ்வொரு வாரம் வருவார், வியாழக்கிழமை வருவார். நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி பல இடங்கள் அவங்க போவாங்க, வாங்கன்னு கூப்பிடுவாங்க, போனது கிடையாது. லண்டனுக்கு நான் போன பொழுது அந்த லண்டனில் இருந்த 7 தமிழர்கள் பூரா சத்யசாய் மேலே இன்றைக்கும் பைத்தியக்காரங்க தான். இன்றைக்கும் பைத்தியக்காரங்க அவங்க பெரிய தொண்டு செய்து அங்கே போகும்பொழுது என்ன பண்ணாங்க, என்ன பழக்கமாயிட்டதுனால, மாஸ்டர் நீங்கள் வரணும், வந்து பார்க்கணும், பாபா பார்க்கணும். எங்கேயால் நம்ம பாபா பார்க்கணும் அதில் தள்ளிட்டி கழிச்சே வந்தேன். ஒரு முறை ரொம்ப வற்புறுத்தி, இப்போ இருக்குது நல்ல பெங்களூர், ஆனால் அவருடைய பெரிய சமுதாய தொண்டு, அதெல்லாம் பாராட்ட வேண்டிய தொண்டு. அதெல்லாம் பெங்களூரில் ஒரு பெரிய மருத்துவமனை கட்டினார். ஒரே ஆண்டு ஒயிட்ஃபீல்டில் ஒரே ஆண்டு. அது ஏழை மக்களுக்கு இதய சிகிச்சை செய்கிறதுக்காக, மாற்று சிகிச்சை எல்லாத்துக்கும் செய்தார். அது அன்றைக்கி ரீஓப்பனி. அதுக்காக ஒரு பெரிய விழாங்க. நாங்கள்லாம் டாக்டர்ஸ் குரூ வரோம், லண்டன்லேருந்து வரோம். நான் எங்கூட இருக்கலாம் டாக்டர்ஸ் பல பேர் வரோம், நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இப்படி வற்புறுத்துறான்னு சொல்லிட்டு வழியெல்லாம் சொல்கிறாரு. சரின்னு அவர் ஃபோனில் சொல்கிறாரு. சரி நான் போயிட்டேன். எப்படி போகிறேன்னு சொன்னால், அவர் சொன்ன வழிமுறைப்படி ஒரு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஒன்று, அதுதான் போகிறேன். அவன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பெங்களூர் போய் இறங்கினீங்க, அங்கேருந்து நீங்கள் ஒயிட்ஃபீல்டுக்கு வந்துடலான்னு அப்படின்னு சொன்னாங்க. சரிதான வழி கேட்டுட்டு போனேன். பெங்களூர் போகிற பொழுது ஒரு 3 மணி இருக்கும், 3:30 மணி இருக்கும். வண்டி எக்ஸ்பிரஸ் அங்கே நிற்கிது. நான் பர்த்தில் படுத்துக்கணும், கொஞ்ச நேரம் பார்த்தேன், என்னால் நிற்கிதுன்னு இறங்கினேன். கொஞ்ச நாள் 15 நிமிஷம் வண்டி புறப்படலை. அங்கே கடவுளை கேட்டேன், என்ன சார் இது எக்ஸ்பிரஸ் இங்கே நிற்கக்கூடாது. ஒயிட்ஃபீல்டு நிற்கிது. எனக்கு ஒயிட்ஃபீல்டு தெரியாது. ஒயிட்ஃபீல்டில் நிற்கிது. இங்கே நிற்காத வண்டி, பெங்களூர் தான் நிற்கும் அப்படின்னா. இல்லை நான் வந்து இது மாதிரி ஒயிட்ஃபீல்டு போகணும், சத்யசாய் பாபாவுக்கு போகிறேன். இங்கே தான் வந்து உங்களுக்காக தான் வண்டியை நிற்கிது, இறங்க போங்க உங்களுக்காக தான் நிற்கிதுலாம். அடப்பான உடனேலாம் எடுத்துக்கிட்டு போட எங்கே எப்படியே வெளியில் போங்க சார், ஆட்டோ இருக்கும், ஆட்டோவில் போயினா நீங்கள் போயிடலாம் அந்த இடத்துக்கு. அதே மாதிரி வந்தேன். வெளியில் இருந்தால் ஆட்டோ நிற்கிறான், 100 ரூபாய் கேட்டான். 3:30 மணிக்கு எடுத்துன்னு விட்டான். 4 மணிக்கெலாம் எடுத்துன்னு விட்டான் அந்த இடத்துக்கு. நாங்கள் என்னுடைய லண்டன்லேருந்து வந்து அதுமாரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, 5 மணிக்கு புறப்படணும். அவங்கெல்லாம் கூட்டம் போகணுங்க சாய்பாபா பார்க்குறதுக்காக. என்ன சொல்ல, மாஸ்டர் நீங்கள் என்ன தூங்குறீங்களா, இல்லை எங்கள் கூட பாபாவை பார்க்க வரீங்களான்னு கேட்டேன். எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, நான் தூக்கம் என்ன கிடக்குது, நான் வரேன் அப்படின்னு. இல்லை வர்றது பற்றி இல்லை, ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் இருக்கான்னு கேட்டாங்க. ஒயிட் பேண்ட் நான் ஆனால் என்னமோ தெரியாது, அறியாமனே ஒயிட் பேண்ட் ஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான். அது என்ன எனக்கே தெரில, என்ன காரணம் தெரியாது எனக்கு. அப்போ தான் ஆமாம், ஏன் ஒயிட் பேண்ட் எடுத்து வச்சோம் இருக்குது. நான் பேண்ட் ஆனால் பேண்ட் ரொம்ப நிறைய போடுவேன். மற்ற பேண்ட் போனால் ஒயிட் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன் இருக்குதான். ரொம்ப நல்லதாக போச்சு. குளிங்க, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுங்க, என் கூட வாங்க அப்படின்னா. விறுவிறு வந்தாச்சு, குடித்தாச்சு, போகிறோம். அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, ஐயா இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க, பாபா இப்போ தான் பார்க்க போகிறீங்க, முதல் வரிசையில் அப்படி உட்காந்துருங்க, அவர் வருவார். அவர் எப்பவுமே வந்தால் வரார், இப்படி போயிறாரு. நாங்கள் இருக்க பக்கமே வரமாட்டேன்றார். நாங்கள் இன்னும் பார்க்கல. அவங்க என்ன முறையானா பாத சேவை பண்ணோமா, அவர் வருகின்ற பொழுது தொட்டு கும்பிட்றதுக்காக நிற்கிறோமா, அதுக்காக முன்வரிசையை விட்டுவாங்க. நாங்களாம் அப்புறம் பார்த்தோம், நீங்கள் முன்வரிசை நீங்கள் உட்காருங்க, ஏன்னா அவர் அந்த ஒரு வாரமாக உட்காந்து இந்த பக்கமே வரல, அவர் அந்த பக்கம் போயிடுறாரு, உங்கள் அதிர்ஷ்டம் வந்தாலும் வரலாம் இல்லையா, உட்காருங்கன்னாரு. சரி தான் நான் உட்காந்தேன். சொல்லி வச்சாமல் அவர் கரெக்டாக வராருங்க அந்த பக்கம். எல்லாம் என்ன பார்க்குறான், இப்போ கரெக்டாக வராரு. கரெக்டாக வந்து பெருசு இல்லை, வந்து எங்கிட்ட நின்றுட்டார். எங்கிட்ட நிற்கிறாரு. எல்லாம் வரலாம், தொட்டு அவர் நடந்துட்டே வரா, தொட்டு முட்டே வரான், எங்கிட்ட வந்து நின்றுட்டார். எனக்கு என்ன தயக்கம்னா, எனக்கு பெருமானுடைய எண்ணம், நம்முடைய வணங்குறது இல்லையா, இவர் கும்பிட்றதா இல்லையா, தொடர்றதா இல்லையா, அந்த மாதிரி தைலமாக எனக்கு. இப்படி கொஞ்ச நேரத்து அப்புறம் பெருமானை என்னமோ நீ கொண்டாந்து விட்டுட்டு,
பெருமானாக நினச்சிக்குவோம் என்று சொல்லுதான். எப்படி ஞானசம்பந்தர் அந்த அட்டமூர்த்த பெருமான் சொன்னார் இல்லையா, இந்த இல்லை அது மாதிரி பெருமான் நீதான் சொல்லி நான் தொட்டேன். தொட்டப்பட அப்புறம் தான் நவுந்தார். பின்னால் சொல்கிறாங்க, என்னங்க பாபா உங்கள் கேட்க நிற்கிறாரு, தொடமாட்டேன்றீங்களே, நாங்களாம் வந்து எவ்வளோ தொடுவாரா விடுவாரான்னு பார்க்குறோம். உங்களுக்கு வந்தார், இப்போ தான் வந்தீங்க, 4 மணிக்கு வந்தீங்க, 6 மணிக்கு பார்த்து அப்படின்னு எதை வந்துச்சுங்க. அப்போ நாம் நினச்சிட்டோம் சிவனை வணங்குகிற பொழுது அவர்களுக்கு ஏதோ தெரியுது, ஏதோ ஒன்று தெரியுது, இவன் ஒரு ஆடுறாவ அப்படின்னு தெரியுது. அந்த குறிப்பில் அது நின்று போகுது. இது ஏன்னா இதெல்லாம் அந்த தெய்வாம்சம் உடையவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியுன்றாங்க. இப்போ அதான் இருக்கலாம், அவருடைய ஆற்றல் இல்லைன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வருமா, அது வேறு விஷயம். இங்கே இப்போ கருவேப்பண்டி போனீங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க தெரியுங்களா, கருவேப்பண்டி அம்மா. அவங்க இப்போ நம்மளோட தொடர்புதான். என்ன அங்கே தான் அவங்க தான். இப்போ அவங்க நமக்கு அந்த கோயில் நம்ம தான் மந்திரம்லாம் எழுதிக்கும். அது ஒரு பெரிய கதை, அந்த கதையெல்லாம் வேறு தனி கதை. அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த அம்மா மகாபிரிவை பார்க்க போயிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் பார்க்கணும்னு போயிருக்காங்க. மகாபிரிவை போனால் ஒரே கூட்டம், அங்கே ஒரே கூட்டம் நிற்கிறாங்க. இந்த அம்மா போய் நிற்கிறாங்க. பெரியவர் இப்படியெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்து மாலை எடுத்து, பெரிய தலையில் இந்த மாலை இல்லையா, அதை எடுத்து அவருக்கு போடு என்று சொல்லி கொடுத்து அனுப்புனாராம். அவ்வளோ பேர் எல்லாம் பெண்களாக நிற்கிறாங்க. அதுலேயும் அந்த அம்மா ஒருவே நிற்கிறாங்க. அவருக்கு அது வித்தியாசம் தெரியுது. அவர் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் தான் பெரியவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது தெய்வ நம்பிக்கை இருந்துன்னா அது தனி விஷயம். சரி பார்ப்போம். அது சிறு தாவரலிங்கத்துக்காக வந்து சரி, அது தாவரலிங்கம் பறித்து ஒன்றில் சாபித்தால்னு சொன்னது. இப்போ நம்ம ஒன்றில் வேற ஒன்று சாபித்து பேச ஆரம்பிச்சோம் இல்லையா, அதில் இருக்கட்டும். நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். திருக்கோயில் குற்றம்ன்றது ஒரு கோயிலை பற்றியும் கோயிலில் எப்படி நாம் பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் சொல்கிற விஷயம். அதை நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வகுப்பு நமக்கு 28, 29 பிப்ரவரி 28, 29 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதை.